நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதாமோத பாண சௌரபியாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குல சுந்தரீம் வந்தே. த்ரிஷதி லலிதா த்ரிஷதி ஸ்தோத்திரம். அதை பத்தி ஒரு அறிமுகம். நாம அந்த ஸ்தோத்திரத்தை கத்துக்க போறோம். கத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்தோத்திரத்தை பத்தி நாம என்ன தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அது என்ன, யார் பண்ணது, எதனால வந்தது, என்ன அதுல மகத்துவம் ஏதாவது இருக்கா, இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம லலிதா சகஸ்ரநாமம் பரிச்சயமா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே லலிதை யாரு, அந்த சகஸ்ரநாமம் எப்படி வந்தது, எங்க இருக்கு, யார் சொன்னது, ஹயக்ரீவர், அகஸ்தியர், இந்த நாமங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவு பரிச்சயமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஒரு ரீகேப் மாதிரி இருக்கட்டுமே. இன்னொரு தடவை கேட்போம். எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத, எத்தனை தடவை சொன்னாலும் இனிக்கக்கூடிய சரித்திரம் தான் அது. இப்போ லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தையே லலிதா ரகசிய நாம ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ரகசிய அப்படிங்கிற வார்த்தையினால நமக்கு நிறைய கன்ஃபியூஷன். த்ரிஷதி ரொம்ப ரகசியமானது அப்படின்னு சொன்னா, த்ரிஷதி ரொம்ப ரகசியமாமே. லலிதா சகஸ்ரநாமத்துக்கு லலிதா ரகசிய நாம ஸ்தோத்திரம்னு பேர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா அது ஏதோ ரகசியமாமே. உடனே என்ன சொல்லுவாங்க, அது ரகசியமா, எல்லாரும் படிக்க கூடாதான். எல்லாரும் படிக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு தெய்வமும், வழிபடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தெய்வமும், பாராயணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஸ்தோத்திரமும் இருக்குமா என்ன? ரகசியம்னா அப்போ என்ன? ஏன் லலிதா சகஸ்ரநாமம் ரகசியம், ரிஷதி ரகசியம்? ரகசியம்னா யாருக்குமே சொல்லக்கூடாதா? அப்ப யாருக்குமே சொல்லாம எங்கேயோ ஒரு காலத்துல யாருக்கும் சொல்லாம விட்டிருந்தா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எப்படி வந்திருக்கும்? அது சொல்லக்கூடாததுன்னா அப்படி யார்கிட்டையும் சொல்லாத ஒரு ரகசியமா அப்படின்னா, அந்த ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப உயர்வானது அப்படின்னு ஒரு அர்த்தம், விவரிக்க முடியாதது அப்படின்னு ஒரு அர்த்தம், உண்மையானது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் இருந்து உழைப்பை போட்டு கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இது வெறும் வெறும் ஸ்தோத்திரம் கிடையாது. ரகசியம்னா அதுல 3 விஷயங்கள் கட்டாயம் உண்டு. ஒண்ணு, மாற்றங்களை ஏற்படுத்தணும். 2வது, இதை பகிர்ந்துக்கணும். 3வது, இதை கிடைச்சதுக்கு நாம திருப்பியும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஷேரிங், கிவிங் பேக், இது 3மே உண்டு. இந்த 3ம் இருந்தா அது ரகசியம். என்ன இருக்கணும்? இப்ப லலிதா சகஸ்ரநாமம் ஏன் ரகசியம் அப்படின்னா, லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கிறது வெறும் இறைவனுடைய பெயர்கள் மட்டும் கிடையாது, தேவியினுடைய பெயர்கள் மட்டும் கோத்து ஒரு மாலையாக இருக்கானா கிடையாது. அது நமக்கு வாழ்க்கை பாடங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கக்கூடியது. அப்போ லலிதா சகஸ்ரநாமம் படிச்சு அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா நாம என்ன செய்யணும்னா நம்ம வாழ்க்கை மாறணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில லலிதா சகஸ்ரநாமத்தை படிச்சதுனால என்ன மாறி இருக்கும், அது முக்கியம். அதே போல நமக்கு தெரிஞ்சது நாமளே வச்சுக்கணும், யாருக்குமே தரக்கூடாது அப்படின்னு இல்லாம உங்க குழந்தைக்காவது அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல கொஞ்சத்தை சொல்லி கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். அந்த நாலேஜ, அந்த ஸ்தோத்திரத்தை, அந்த விஷயங்களை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கிற அளவுக்கு நாம அதுக்கு எக்யூப் ஆகணும். நாம நல்லா திறமையோடு நல்லா கத்துக்கிட்டு அதை நாம 2 பேருக்கு சொல்லி கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். 3வது, திருப்பி கொடுக்கிறது. இந்த சமுதாயத்துக்கு அதை திருப்பி கொடுக்கிறதுன்னா என்ன?
கிட்டத்தட்ட ஷேரிங்கும் இந்த கிவிங் பேக்கும் ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்க. கிவிங் பேக்னா நமக்கு ஏதோ ஒரு அனுகிரகத்தினால இது நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு நாம ஏதாவது திருப்பி செஞ்சாகணும். என்ன செய்யறது? நாம ஸ்பிரிச்சுவலா முன்னேறது, ஆன்மீக வழியில நாம முன்னேறது தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நாம செய்யற மிகப்பெரிய உதவி. என்ன செய்யணும்னா, ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், போனோம்னு கோடிக்கணக்கான பேர் இருந்தாங்க. ஸ்பிரிச்சுவலா ஒரு ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைந்து, அதனால ஞானிகளாக போற்றப்பட்டு, அவங்களால நிறைய பேர் மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டதுன்னா, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானிகளாக ஆகிறதுக்கு உண்டான முயற்சி. அது கிவிங் பேக். சோ இந்த 3ம் எந்த ஸ்தோத்திரத்துல எதை படிக்கிறதுனால இருக்குமோ, எதை படிக்கிறதுனால மாற்றங்கள் ஏற்படுமோ, எதை கண்டிப்பா மத்தவங்களுக்கு சொல்லணுமோ, எதனால நாம இந்த சமுதாயத்துக்கு திருப்பி எதையாவது செஞ்சு ஒரு நல்லத இங்க உலவ விட்டுட்டு போகணுமோ நம்ம போறப்போ, இதெல்லாம் எதுல இருக்கோ அது ரகசிய ஸ்தோத்திரம். அப்போ திரிஷதி ரகசியம்னா என்ன? அது மிக உயர்ந்த விஷயம். அத படிச்சா என்ன ஆகணும்? வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும். என்ன மாற்றங்கள் வரணும்? இப்ப எப்ப பார்த்தாலும் நம்ம வெளிய இருக்கக்கூடிய விஷயங்கள் கூடயே நாம அ ஒரு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நான் இதுல என்னமோ சொல்லப் போறேன். இந்த திதி நித்யா வந்தா அங்க இது இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்றப்போ, அந்த திதி வர்றப்போ, நான் சொன்னதெல்லாம் உண்மையான்னு நீங்க உட்கார்ந்து அத கவனிச்சு பார்க்கணும். அதன் மூலமாக உங்க வாழ்க்கை மாறணும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது இத சின்சியராக இத ஃபாலோ பண்ணா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதனாலதான் அது ரகசிய ஸ்தோத்திரம். ரகசியம்னா சொல்லக்கூடாதது இல்ல. இப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். ரகசியம்னா இதனால பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு. அந்த உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கு புரியும்னா, சும்மா மெலுக்கா படிச்சுட்டு போறவங்களுக்கு, இத ஸ்தோத்திரம் இத படிச்சா காசு வரும் அப்படின்னு சொன்னா, கட கட கடன்னு அதை படிச்சுட்டு போறவங்களுக்கு ஆனா இல்ல. அதனுடைய உள்ள அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு, அதன் மூலமாக தன் வாழ்க்கையை யார் மாத்திக்கிறாங்களோ, அவங்களுக்கு நிறைய பொக்கிஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தோத்திரம்னு அர்த்தம். அதனாலதான் லலிதா சகஸ்ரநாமத்திற்கும் திரிஷதிக்கும் ரகசிய ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு பேரு. அதனால அது ரகசியம். சரி, சகஸ்ரநாமம், திரிஷதி இதெல்லாம் என்னன்னா தேவியினுடைய நாமங்களின் தொகுப்பு. அவளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்களின் தொகுப்பு தான் இந்த ஸ்தோத்திரங்கள். எப்படி இருக்கும்? எப்படி நம்ம பூ கட்டி வைக்கிறோமோ அது மாதிரி 1000 பூக்களை அப்படியே தொடுத்துட்டே வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் சகஸ்ரநாமம். அது மாதிரி 300 நாமங்களை தொடுத்திருந்தா அது திரிஷதி. நாமங்கள் என்ன? நாமங்கள் வெறுமனே பெயர்கள் கிடையாது. நாமங்கள்ங்கிறது பெயர்கள் கிடையாது. கண்டிப்பா பெயர்கள் கிடையாது. நமக்கு பெயர் வந்த மாதிரி, நமக்கு பெயர் நாம விருப்பப்பட்டு வச்சுக்கிட்டோமா, இல்ல நாம வளர்ந்து நம்முடைய குணத்தை பார்த்து இப்படி இருக்கா, அதனால அவளுக்கு இந்த பெயர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா? இல்ல. நாம எப்படி இருப்போம், என்ன பண்ணுவோம் எதுவுமே தெரியாது. குழந்தையா இருக்கிறப்பவே அவங்களுக்கு பிடிச்ச பேர் ஒண்ணு யாரோ வச்சுட்டாங்க. அம்மா அப்பாவோ யாரோ. அந்த சரி அவங்களுக்கு அந்த பேர் பிடிச்சிருந்தது அதனால நமக்கு வச்சுட்டாங்க. நமக்கும் அந்த பேருக்கும் சம்பந்தம் உண்டான்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருந்தா கூட அது எதேச்சை தான். ஆனா தேவியினுடைய நாமங்கள்ங்கிறது அவளுடைய குணங்கள், அவள் நமக்கு உணர்த்த நினைக்கக்கூடிய விஷயங்கள், அவளுடைய சாதனைகள், அவளுடைய சக்திகள், அவளுடைய கருணை தரக்கூடிய அம்சங்கள், இது எல்லாம் சேர்ந்தது அவளுடைய நாமங்கள். அப்போ அதை படிச்சா நமக்கு என்ன தெரியும்? அவளுடைய பவர்ஸ் என்னன்னு தெரியும். அவள் நமக்கு எப்படி அருள் செய்வாள் அப்படின்னு தெரியணும். தெரியும். இந்த நாமங்களை நாம என்ன லைஃப்ல கடைபிடிக்கணும்னு தெரியணும். நாம எப்படி மாறிக்கணும் அவளுடைய அனுகிரகம் வேணும்னா அப்படின்னு தெரியும். இப்படி நிறைய விஷயங்களே நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கும், ஆன்மீக முன்னேற்றத்திற்கும், முக்தி அடைவதற்கும், இகத்துக்கு தேவையான செல்வங்களை சேர்க்கறதுக்கும், இது எல்லாத்துக்கும் என்ன வேணுங்கிறது அதனுடைய உட்பொருளை பார்த்தா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நாமங்கள். ஒவ்வொரு நாமமும் ஒரு கடல். அந்த நாமத்துக்குள்ள போனோம்னா அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கலாம் அந்த நாமத்தை பத்தி. அப்படிப்பட்ட நாமங்கள் ஒவ்வொரு நாமமும். அது மாதிரி ஒரு 300 அப்புறம் ஒரு 1000 நாமங்கள், இப்போ ஒரு 300 நாமங்கள் ஏன் அப்படின்னா, அது ஏன் திரிஷதி அப்படின்னு கேக்குறப்போ நான் சொல்றேன். எதுக்காக திரிஷதி வந்தது அப்படின்னு சொல்றப்போ நான் அதை சொல்றேன். 1000 நாமங்கள், 1000 குணங்கள், 1000 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு. நமக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா 1000 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நாமத்திலையும் நமக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் நம்ம கொண்டு வந்து நம்ம லைஃப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நம்ம வாழ்க்கை மாற்றம், பெரிய மாற்றம். என்ன சொல்றோம்?
அர்த்தமே புரியாம லலிதா சஹஸ்ரநாமத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க, வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். அப்போ அர்த்தம் புரிஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்னதான் ஆகாது. அப்படிப்பட்டது. சரி, யார் எழுதினா, ஏன் பெருமை? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய, அதாவது இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, நாம சாக்தத்துல இருக்கிற போது சக்தி தான் அல்டிமேட்டான பரம்பொருள், அப்படித்தான் நாம பேசணும். அல்டிமேட்டான பரம்பொருளாக சக்தியை வச்சு பேசுறப்போ சிவன் கூட 2வது இடத்துல தான் இருப்பார். இதுல நான் எனக்கு அது பிடிச்சதாச்சே, இதை இப்படி பேசிட்டீங்களே அப்படிங்கிற எண்ணங்களுக்கே கிடையாது. உங்களுடைய நீங்க வைணவத்துல இருந்தா உங்களுக்கு அந்த பரமாத்மா அவர் தான் பரமாத்மா, ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் பரமாத்மா. நாம எதை ஃபாலோ பண்றோமோ அதுல இருக்கக்கூடிய அல்டிமேட்டான ஒரு விஷயம் ஏதோ அதுதான் பரமாத்மா. அப்ப வெளியில பார்த்தோம்னா இந்த 6 மதங்களின் மூலமாகவும் வரக்கூடிய அல்டிமேட் ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் பெரிய பரமாத்மா. அவர் தான் ஒருத்தர் தான். அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெண். அப்போ சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, 1000 விஷ்ணு நாமங்களை சொல்றதை விட ஒரு சிவநாமம் உயர்ந்ததுன்னும், 1000 சிவநாமங்களை சொல்றதை விட ஒரே ஒரு லலிதா சஹஸ்ரநாமத்தின் ஒரு நாமத்தை இடைவிடாமல் சொல்றது சிறந்தது அப்படின்னும், லலிதா சஹஸ்ரநாம 1000 நாமங்கள் பாராயணத்தை விட திரிசதி பாராயணம் மிக உயர்ந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் லலிதா சஹஸ்ரநாமத்தை விட திரிசதி உயர்ந்தது அப்படின்னா, லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி வந்ததுன்னா, வாக்தேவதைகள் 8 பேரையும் தேவி கூப்பிட்டு அவள் தன்னுடைய சிம்மாசனத்துல தன்னுடைய அரசவையில உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ வாக்தேவதைகள் 8 பேரையும் கூப்பிட்டு, அதாவது நம்மளுடைய வாக் சக்திக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவங்க வாக்தேவதைகள். வாக்தேவதைகள் 8 பேரையும் கூப்பிட்டு, என்னை பற்றின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், நீங்க இதை ஒரு 1000 நாமங்களாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே தேவியை சுற்றி 8 திக்குலையும் நின்னுட்டு வாக்தேவதைகளால சொல்லப்பட்டதுதான் லலிதா சஹஸ்ரநாமம். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு வாக்தேவதைகள் தான் ரிஷி, அவங்க தான் சொன்னது. அவங்க சொன்னதுன்னா அவங்க இயற்றுனது கிடையாது. எந்த ஒரு மந்திரத்துக்கும் ரிஷின்னு சொல்றப்போ அவங்க இயற்றுனது கிடையாது, அவங்களுக்கு காதுல தெய்வம் கொடுத்ததை அவங்க நமக்கு சொன்னவங்க, கேட்டு சொன்னவங்க தான் அவங்க வாக்தேவதைகள். அப்ப திரிசதி யார் எழுதினது அப்படின்னா, திரிசதியை காமேஸ்வரனும் காமேஸ்வரியுமான சிவனும் அம்பாளும் சேர்ந்து கொடுத்தாங்க. தானே தன்னை பற்றி கொடுத்த 300 நாமங்கள். அதனால லலிதா சஹஸ்ரநாம நாமங்களை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நிறைய பொருள் பொதிஞ்சதாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் இதுல. இது அம்பாள் தன்னை பற்றி தானே சொன்னது. அப்போ அம்பாளுடைய அம்சமாக இருக்கக்கூடியவங்க சொன்ன சகஸ்ரநாமத்தை விட அம்பாள் தானே தன் வாயால தன் கணவனோடு சேர்ந்து நமக்காக கொடுத்த, நமக்காக சொல்றா, 300 விஷயங்கள் சொல்லியிருக்கா, அது சிறந்தது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அம்பாள் தன் வாயாலேயே தன்னை பற்றி சொன்னது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சதை விட அவளுக்கு தான் அவளை பற்றி தெரியும், அது சிறந்தது. ஏன் சிறந்ததுங்கிறதுக்கு பதில் எங்க இருக்கு திரிசதி அப்படின்னா, லலிதா சஹஸ்ரநாமத்துல பிரம்ம ஸ்ரீ பிரம்மாண்ட புராணே உத்தரகாண்டே அப்படின்னு நம்ம படிப்போம், ஹயக்ரீவ அகஸ்திய சம்வாதே அப்படின்னு. அதே மாதிரி இந்த பிரம்மாண்ட புராணத்தில் உத்தரகாண்டம் அப்படிங்கிற பகுதியில லலிதோபாக்கியானம் அப்படின்னு ஒரு உபகாண்டம் உண்டு. லலிதோபாக்கியானம், லலிதையை பற்றின கதைகள் சரித்திரங்கள் இருக்கு அதுல. அந்த லலிதோபாக்கியானத்துக்குள்ள ரகசிய காண்டம் அப்படின்னு ஒரு காண்டம் உண்டு. அதுக்குள்ள ஸ்ரீவித்யா மந்திரங்கள், ஸ்ரீவித்யா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கும். அதுக்குள்ள ஸ்தோத்திர காண்டம்னு ஒண்ணு உண்டு. அதுலதான் லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திரிசதி, இது இல்லாம இன்னும் நிறைய தேவியினுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் அந்த ஸ்தோத்திர காண்டத்துலதான் இருக்கு. சோ இங்க திரிசதி எங்க இருக்கு? பிரம்மாண்ட புராணத்தில், உத்தரகாண்டத்தில், லலிதோபாக்கியானம்ங்கிற உபகாண்டத்தில், ரகசிய காண்டத்தில், ஸ்ரீவித்யா மந்திரங்கள் விசேஷங்கள்லாம் வரக்கூடிய இடத்தில், ஸ்தோத்திர காண்டத்துக்கு அடுத்ததாக ஸ்தோத்திர காண்டத்துக்கு உள்ள இந்த லலிதா சகஸ்ரநாமமும் திரிசதியும் இருக்கு. சரி, அந்த ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை பத்தி நமக்கு புரியும். தேவியை பற்றின விஷயங்கள் தான் ஸ்ரீவித்யா. தேவியினுடைய மந்திரங்கள், தேவியினுடைய பூஜை, தேவியினுடைய சக்கர பூஜை, யந்திர பூஜை, தேவியினுடைய உபாசனை எப்படி பண்ணணும், இதெல்லாம் ஸ்ரீவித்யா தேவியை பற்றினது.
இதுல முக்கியமான மந்திரங்களாக இருக்கிறது பஞ்சதசி, ஷோடசி, பாலா மந்திரம், நவாக்ஷரி, புவனேஸ்வரி மந்திரம். இதெல்லாம் ஸ்ரீவித்யா தான். இதெல்லாமே ஸ்ரீவித்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய மந்திரங்கள், முக்கியமான மிக முக்கியமான மந்திரங்கள். பஞ்சதசி, ஷோடசி, பாலா மந்திரம், நவாக்ஷரி, புவனேஸ்வரி மந்திரம், இதெல்லாம் இருக்கிறதுல இந்த பஞ்சதசி மட்டும் ரொம்ப விசேஷமான மந்திரம். 15 பீஜாட்சரங்கள் இருக்கக்கூடிய மந்திரம். பீஜாட்சரங்கள்னா 15 அக்ஷரங்கள், எழுத்துக்கள் இருக்கும். அது பீஜங்களாக இருக்கும். பீஜம்னா என்ன? விதை. விதைன்னா விதையோட எதை நம்ம விதைன்னு சொல்றோம்? நல்ல பக்குவமான கிளைமேட்ல நல்ல ஆரோக்கியமான மண்ணில் போட்டு அதை பராமரிச்சா அது அழகாக விருட்சமாக வளர்ந்து வந்து நமக்கு பலன் கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடியதை தான் நம்ம பீஜம்னு சொல்றோம். பீஜம்னா விதை. சில எழுத்துக்கள், சில அக்ஷரங்கள் பீஜங்களாக இருக்கு. அந்த அக்ஷரங்கள் சில தெய்வத்தினுடைய சக்திகளை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதை நாம திரும்ப 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 மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தா அது வளர்ந்து நமக்கு பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும். அப்படிப்பட்ட அக்ஷரங்கள் பீஜாட்சரங்கள். அப்படி பீஜங்களாக இருக்கக்கூடிய 15 அக்ஷரங்கள் சேர்ந்த ஒரு மந்திரத்துக்கு பஞ்சதசி அப்படின்னு பேரு. பஞ்சன்னா 5, தசினா 10, 15. பஞ்சதசி அப்படிங்கிறது ஸ்ரீவித்யா மந்திரங்கள்ல மிக உயர்ந்த மந்திரம், ரொம்ப முக்கியமான மந்திரம். 15 அக்ஷரங்களால ஆனது. பஞ்சதசின்னு பேரு அதுக்கு. இந்த பஞ்சதசி மந்திரம் அதாவது பொதுவாக மந்திரங்களை இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்க இருந்து உங்களுக்கு அதை உபதேசமாகவோ தீட்சையாகவோ கொடுக்கல, அறிமுகப்படுத்துறேன். அதுல வந்து க ஏ இ ல ஹ்ரீம், ஹ ச க ஹ ல ஹ்ரீம், ச க ல ஹ்ரீம், இதுதான் 15 அக்ஷரங்கள். இந்த 15 அக்ஷரங்களுக்கு 12 பேர் ரிஷி, 12 பேர் எழுதியிருக்காங்க இந்த மந்திரத்தை. பஞ்சதசி மந்திரம் 12 பேரால எழுதப்பட்டிருக்கு. 12 பேரும் தேவியை நினைச்சு இந்த பஞ்சதசி மந்திரத்தை எழுதியிருக்காங்க. எப்படி இருக்கும்னா இதே அக்ஷரங்கள் இருக்கும். க ஏ இ ல ஹ்ரீம், ஹ ச க ஹ ல ஹ்ரீம், ச க ல ஹ்ரீம், இந்த 15 அக்ஷரங்கள் இருக்கும். இந்த 12 பேர் சொன்னதுலயும் ஆர்டர் மட்டும் மாறும். ஒண்ணுல கா முன்னாடி இருக்கும், ஒண்ணுல ஹா முன்னாடி இருக்கும், ஒண்ணுல ஹ்ரீம் முன்னாடி இருக்கும். எப்படி இருக்குமோ மிச்சதெல்லாம் நமக்கு தெரியாது. நிறைய மாறி 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 இருக்கும். அந்த 12 பேர் யாரு அப்படின்னா, அபிராமி வந்து அதில் ஒரு பாடல் உண்டு. ஆதித்யன் அங்கி குபேரன், ஆதித்யன் அம்புலி அங்கி குபேரன், அமரர் தங்கோன், போதிர் பரமன், புராரி முராரி பொதிய முனி, காதி பொறுபடை கந்தன், கணபதி காமன் அப்படின்னு. இந்த லிஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சத்தை விட்டு கொஞ்சத்தை சேர்த்திருக்காரு அபிராமபட்டர். ஆக்சுவலான லிஸ்ட் 12 பேருன்னு சாஸ்திரம் சொல்றது என்னன்னா, மனு, சந்திரன், குபேரன், லோபாமுத்ரா அகஸ்தியருடைய மனைவி லோபாமுத்ரா, மன்மதன், அகஸ்தியர், அக்னி, சூரியன், இந்திரன், முருகன், தூர்வாச முனிவர், சிவன். சிவனும் தேவியை வழிபட்டு அவளுக்கான மந்திரத்தை கொடுத்திருக்காரு. இப்ப இதுல இந்த 12 பேர் கொடுத்த மந்திரமும் இப்ப புழக்கத்துல இல்ல. அதெல்லாம் எங்கேயோ அப்படியே போய் இப்ப இருக்கிறது 2 மந்திரம் மட்டும்தான். இந்த பஞ்சதசியிலேயே 2 மந்திரம் மட்டும்தான். இப்ப 2 பேர் கொடுத்தது மட்டும்தான் இப்ப வரைக்கும் நாம ஸ்ரீவித்யால உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த 2 பேர் யாருன்னா, ஒண்ணு மன்மதன், இன்னொன்னு லோபாமுத்ரா அகஸ்தியருடைய மனைவி. மன்மதன் கொடுத்த மந்திரம் கால் ஆரம்பிக்கும், லோபாமுத்ரா கொடுத்தது ஹால் ஆரம்பிக்கும். இதே 15 அக்ஷரங்கள் தான், அப்படியே மாறி மாறி இருக்கும். இதுல மன்மதன் கொடுத்த ஸ்ரீவித்யை தான் ரொம்ப பிரபலமாக இருக்கு இப்போ. அத காதி வித்யான்னு சொல்லுவாங்க. கால ஆரம்பிக்கிற வித்யா. கால ஆரம்பிக்கிறதுனால க ஏ இ ல ஹ்ரீம், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அது வந்து மன்மதன் கொடுத்தது. இந்த மன்மதன் கொடுத்த இந்த 15 அக்ஷரங்கள் இருக்கிற தேவியை பற்றின உபாசனைக்கான மந்திரம் இருக்கே, அதுதான் பஞ்சதசி. மிச்சதெல்லாம் இல்லாததை பத்தி இப்ப நாம யோசிக்க வேண்டாம். மன்மதன் கொடுத்தது பின்னாடி நம்ம போயிடலாம். மன்மதன் தேவியை உபாசனை பண்றதுக்காக ஒரு வரைமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுல ஒரு மந்திரம் கொடுத்திருக்காரு. அந்த மந்திரம் வந்து காதி வித்யான்னு சொல்றோம். கால ஆரம்பிக்கும், 15 அக்ஷரங்கள் இருக்கும். அதுதான் பஞ்சதசி. இந்த பஞ்சதசியில இப்ப நான் வந்து தீட்சை பெறாமல் இந்த பீஜ மந்திரங்களை உச்சரிக்க கூடாது. நேர பஞ்சதசியை வாங்க முடியுமானா வாங்க முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நம்ம அந்த சக்தியை தாங்கிறதுக்கு நாமள வலு பண்ணிக்கணும் இல்லையா.
நான் நேரா போய் அப்படியே நான் எம்பிபிஎஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இனிஷியலா ஆல்பபெட்ஸ் படிக்கணும், ஸ்கூலுக்கு போய் கூட்டி படிக்க தெரியணும், அப்புறம் விஷயங்களை பேசிக்ஸை படிக்கணும், 12th பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அங்க சேர முடியும். அதே மாதிரி அங்க போய் சேரணும், பஞ்சதசிக்கு போய் சேரணும்னா அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு நிறைய படிநிலைகள் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுதான் அங்க போக முடியும். அதனால இப்ப அது சாத்தியம் கிடையாது, பஞ்சதசியை நேராக வாங்க முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பஞ்சதசியினுடைய அந்த 15 அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் ஆரம்பிக்கிற மாதிரி தேவி தன்னுடைய நாமங்களாக 20 நாமங்கள் கொடுத்திருக்கா. இப்ப கா அப்படின்னா கால ஆரம்பிக்கிற 20 நாமங்கள், ஏ ஏல ஆரம்பிக்கிற 20 நாமங்கள், ஈ ஈல ஆரம்பிக்கிற 20 நாமங்கள், இப்படி க ஏ ஈ ல ஹ்ரீம், ஹ ச க ஹ ல ஹ்ரீம், ச க ல ஹ்ரீம், 15 அக்ஷரங்களும் ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் ஆரம்பிக்கிற மாதிரி 20 நாமங்கள். 15 × 20 300 திரிசதி. சோ இந்த பஞ்சதசி மந்திரத்தை நேரா வாங்க நமக்கு ரொம்ப ஒரு ஆயுள் ஆகலாம், 2-3 பிறவி கூட ஆகலாம். ஸ்ரீவித்யால பஞ்சதசி வாங்குற நிலைக்கு நாம வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றும் சித்தி ஆகணும். நிறைய மந்திரங்கள் கொடுத்து நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டே வருவாங்க குருவாக இருக்கிறவங்க. அப்படி ரெடியாகி நாம பஞ்சதசிக்கு போறது இந்த பிறவியில நடக்கலாம், இல்ல இன்னொரு பிறவி ஆகலாம், இல்ல பல பிறவிகள் கூட ஆகலாம். ஆனா அவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டாம், சீக்கிரமா இவங்க நம்ம கிட்ட வந்து சேரட்டும் அப்படின்னு அம்பாள் தன்னுடைய அந்த பீஜத்தின் ஒவ்வொரு ஆரம்பத்தையும் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் ஆரம்பமா வச்சு 20 நாமங்கள் தன்னை பற்றின விஷயங்களை நமக்கு உணர்த்தி இருக்கா. அந்த 15 × 20 தான் 300 நாமங்கள். திரிசதி, சதம்னா 100, திரிசதினா 300 நாமங்கள் இதுல இருக்கக்கூடியது. அதுதான் அதுதான் திரிசதி. அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பெருமை. அம்பாள் தன்னை பற்றி கொடுத்திருக்கிறது. இன்னொன்னு, அந்த மந்திரங்களே நாம தெரியாமலே உச்சரிச்சிடுறோம் 20 தடவை. இப்போ கால ஆரம்பிக்கிற ககார ரூபா கல்யாணி அப்படி வந்தா காங்கிறத நாம ஒரு 20 தடவை சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஏல 20 தடவை. அப்போ அந்த மந்திரத்தையும் நமக்கு தெரியாம இதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறதுனால நாம அதையும் சொல்லின பலனும், பஞ்சதசியை சொன்ன பலனும் நமக்கு கிடைக்கும். தேவியை பற்றி நாமங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறதுனால அந்த பலனும் கிடைக்கும். ஸோ இதனுடைய பலன்கள் அளப்பரியதாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இதுதான் திரிசதி ஸ்தோத்திரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறமா இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, அம்பாள் சொல்லியிருக்கா, ஹயக்ரீவர் கிட்ட சொன்னாலாம், ராஜ்யத்தை கேட்டாலும் கொடுத்துடு, என்ன கேட்டாலும் கொடுத்துடு, ஆனா ஷோடசி மந்திரத்தையும் திரிசதி ஸ்தோத்திரத்தையும் அவ்வளவு ஈஸியாக கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஹயக்ரீவர் கிட்ட. இந்த ஸ்தோத்திரத்துக்கு அம்பாள் கொடுத்த பெயர் சர்வபூர்த்திகரி. பல ஜென்மங்களாக தொடர்ந்து வரக்கூடிய வினைகளை எல்லாம் போக்கி நமக்கு எல்லா அபீஷ்டங்களையும் பூர்த்தி செய்து வச்சு எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இது அப்படின்னு அம்பாளே சொல்லியிருக்கா. அம்பாள் வைத்த பெயர் சர்வபூர்த்திகரி ஸ்தோத்திரம். அது 300 இருந்ததுனால நம்ம அதை திரிசதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த திரிசதி ஸ்தோத்திரத்துல இன்வால்வ் ஆயிருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாரு அப்படின்னா, முதல்ல லலிதை, அடுத்தது ஹயக்ரீவர், அதுக்கப்புறம் அகஸ்தியர், அதுக்கப்புறம் லோபாமுத்ரை, அகஸ்தியருடைய மனைவி லோபாமுத்ரை. இந்த 4 பேரு இத பேசுறப்ப நடுவுல வருவாங்க. இந்த கதையை சொன்னா இந்த 4 பேர் யாரு அப்படின்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க 4 பேர் யாருன்னு தெரிஞ்சாதானே அப்புறம் நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் புரியும். சோ அந்த 4 பேர் யாரு அப்படின்னா, மித்ர வருண சம்பந்தத்தோட ஒரு கலசத்திலிருந்து பிறந்த ஒரு முனிவர் அகஸ்தியர். கலசமுனி, அகஸ்தியரை பத்தி தான் முதல்ல பாக்குறோம். அவருக்கு கலசமுனி அப்படின்னு பேரு, அகஸ்தியர் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் பயங்கரமான சக்திகளோட இருந்த ஒரு பெரிய முனிவர் அகஸ்தியர். நமக்கு ராமாயணத்துல எல்லாம் கூட வரார். ராமாயணத்துல எல்லாம் நமக்கு ஆதித்ய ஹிருதயம் எல்லாம் சொல்லிட்டு போறாரு இல்லையா, ஸ்ரீராமருக்கு உபதேசம் பண்ணிட்டு போறாரு இல்லையா. அவர் அப்பேற்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முனிவர். அந்த முனிவருக்கு அவ்வளவு சக்தி எப்படி கிடைச்சதுன்னா, அவருக்கு மனைவியாக லோபாமுத்ரை இருக்கிறதுனால கிடைச்சதாம்.
இத நான் சொல்லல, தேவியே சொல்றாங்க. இவளுக்கு ஸ்ரீவித்யா தீட்சை கொடுக்கலாமா வேணாமா, திரிசதியை கொடுக்கலாமா வேணாமா அப்படியெல்லாம் ஹயக்ரீவர் அம்பாள்கிட்ட கேக்குறப்போ, அம்பாள் இவர் நம்ம லோபாமுத்ரையினுடைய கணவர் தான், குடு அப்படின்னு தான் சொன்னாலாம். லோபாமுத்ரையினுடைய கணவராக இருக்கிறதுனால அவருக்கு அவ்வளவு சிறப்புகள் பின்ன பின்ன சேர்ந்துகிட்டே போச்சான், அவ்வளவு சிறப்புகளும். ஆனா அவருடைய கதைகளை பார்த்தோம்னா அப்படியே விந்திய மலையை அப்படியே பூமியோட அமுக்கிட்டாரு. அப்புறம் வாதாபி வயிற்றுக்குள்ள இருந்து வராம வாதாபி ஜீரணோபவன் சொல்லிட்டாரு. இது மாதிரி அகஸ்தியருக்கு பெரிய பெரிய சாதனைகள் பண்ணதெல்லாம் உண்டு. கைலாசத்துல ஈஸ்வரனுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ பூமி தாழ்ந்து போச்சான் வடக்கு பக்கம். அதனால அகஸ்தியரை மட்டும் நீ அந்த பக்கம் போய் நின்னு பேலன்ஸ் ஆகுறதுக்கு அப்படின்னு சொன்னாராம். அதனால அகஸ்தியர் இந்த பக்கம் நின்னு பூமியை பேலன்ஸ் பண்ணாராம். இந்த மாதிரி எல்லாம் அகஸ்தியரை பத்தி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உண்டு. பொதிகை மலையில இருந்தவர் அப்படின்னு முருகன் கிட்ட உபதேசம் வாங்கினவர். ஆக்சுவலா முதல்ல முருகன் கிட்ட உபதேசம், சிவமந்திரத்தை முருகன் கிட்ட உபதேசம் வாங்கி சிவமந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தவருக்கு தான் ஸ்ரீவித்யா கிடைக்குது. அப்ப ஸ்ரீவித்யா மந்திரம் கிடைக்கிறப்போ அவர் ஹயக்ரீவர் தான் கொடுக்கிறார் மந்திரத்தை. அப்போ ஹயக்ரீவர் கிட்ட அகஸ்தியர் கேட்கிறார், நான் இதுக்கு முன்னாடி முருகன் கிட்ட இருந்து உபதேசம் வாங்கி சிவமந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேனே, இப்ப அதை விட்டுட்டு இப்ப பஞ்சதசியை ஜபம் பண்ணா ஒன்னும் தப்பாகாதா அப்படின்னு கேக்குறேன். நமக்கு ஜென்ரலாவே இருக்கும்ல, நம்ம விஷ்ணுதாசன் நாம சொல்லிட்டு இருக்கோமே, இப்ப லலிதாதாசன் நாம சொன்னா விஷ்ணு கோச்சிப்பாரோ, கோச்சிட்டு கண்ணை குத்திடுவாரோ அப்படின்லாம் நமக்கு தோணும் இல்ல. யாரும் யார் கண்ணையும் குத்த மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு என்னமோ நம்மள மாதிரி நமக்கு உண்டு இல்ல, அதெல்லாம் நம்ம கிட்ட பேசினவங்க அவங்க கிட்ட ஏன் பேசினாங்க அப்படின்லாம் நினைக்கிறதெல்லாம். அதனால நாம கடவுளர்களையும் அதே மாதிரி நினைக்கிறோம். ஆனா இயல்பா அப்படி கிடையாது. இதுல அம்பாள் சொன்ன பதில் இதுல ரொம்ப முக்கியமானது. அம்பாள் என்ன பதில் சொன்னான்னா, வேறு வேறு தெய்வங்களை வழிபட்டுட்டு இருந்தவங்க லலிதையை வழிபட வந்தா அவங்க வேறு தெய்வங்களை விட்டு லலிதைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய உபாசனை, அவங்களுடைய வழிபாடு அடுத்த உயர்ந்த கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீ முருகன் கிட்ட உபதேசம் வாங்கி சிவமந்திரங்கள் ஜபிச்சிட்டு இருந்துட்டு இப்ப அதை விட்டு நீ பஞ்சதசி லலிதையினுடைய மந்திரத்தை உபாசனை பண்ண ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு தூரம் நீ சிவமந்திரத்தை ஜபிச்சிருக்கியே அந்த பலன் தான் உனக்கு இதை கொடுத்திருக்கு, நீ இப்ப உயர்ந்த நிலைக்கு போயிட்ட அப்படின்னு அர்த்தம். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல இருக்கு, அதுல படிச்சுட்டு வரோம். 5th முடிஞ்ச உடனே 6th ஸ்டாண்டர்ட் வேற ஸ்கூலுக்கு போகணும். நான் போவே மாட்டேன் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்ப 6th போயிட்டா இந்த ஸ்கூல்ல இருந்து நம்மள வெளியில அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல, இதை விட உயர்ந்த நிலைக்கு போயிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதை அம்பாளே அகஸ்தியருக்கு விளக்குறா. இது மாதிரி இந்த எந்த உபாசனையில இருந்தாலும் அந்த உபாசனை நம்மளை இழுத்து கொண்டு வந்து அம்பாள் கிட்ட நிறுத்தணும். அதுதான் அப்ப அம்பாள் கிட்ட போறது உயர்ந்த நிலையை அடையிறதாகத்தான் அர்த்தம். அதனால நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு அகஸ்தியர் கிட்ட ஏன் சொல்ல வந்தேன்னா, அகஸ்தியர் அப்படி முருகன் கிட்ட உபதேசம் வாங்கி சிவமந்திரம் ஜபிச்சுட்டு இருந்தவர். அவங்க கூட எல்லாம் டைரக்டா பேசக்கூடிய அளவு மிகப்பெரிய முனிவராக இருந்தவர் அகஸ்தியர். அவருக்கு அவரை பத்தி இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவருடைய மனைவி லோபாமுத்ரை. லோபாமுத்ரையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகஸ்தியருடைய இன்னொரு சின்ன கதை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அகஸ்தியர் பிரம்மச்சாரியாகவே ரொம்ப நாள் இருந்து இமயமலை பிரதேசங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து யோகத்துல ஈடுபட்டுக்கிட்டு தியானத்துல ஈடுபட்டுக்கிட்டு ஜப்பம் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு மரத்துல நிறைய பேர் தலைகீழ தொங்கிட்டு இருந்தாங்களாம். அவங்கள பார்த்துட்டு அகஸ்தியர் போய், நீங்கெல்லாம் பாவமா இருக்கு எனக்கு உங்களை பார்த்தா, நீங்கெல்லாம் ஏன் இப்படி தலைகீழ தொங்கி தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க வேற யாரும் இல்ல, உன்னுடைய பித்ருக்கள் தான், முன்னோர்கள், அகஸ்தியருடைய முன்னோர்கள், உன்னுடைய பித்ருக்கள் தான் நாங்க. என்ன ஆச்சுன்னா, உனக்கு ஊழ்வினைப்படி ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா நீ பிரம்மச்சாரியத்தை உன்னுடைய முயற்சியினால எடுத்து அதுல சிறந்தவனாக ஆயிட்ட. அப்ப உனக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இனிமே நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து எங்களை கரையேற்ற போறது கிடையாது. அதனால நாங்களே தபஸ் பண்ணி கரையேறதுக்காக நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பித்ருக்கள், முன்னோர்கள் சொல்றாங்க. அந்த முன்னோர்கள் அப்படி சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதனால நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து உங்களை கரையேற்றுறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டார். அகஸ்திய முனிவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவ்வளவு சிறப்பான பெண் வேணுமே. அவர் போற இடத்துல அப்படி தேடிட்டு தான் இருக்காரு. என்ன பண்றீங்க பொண்ணு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்டா, பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு.
பார்த்துட்டே இருக்காரு. காலம் போய்க்கிட்டே இருக்கு. ஒரு தடவை விதர்ப்ப நாட்டுக்கு போறார். விதர்ப்ப நாட்டு ராஜாவுக்கு பேரு கவேரன். அந்த விதர்ப்ப நாட்டு ராஜா கிட்ட போற போது அவங்க ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க, ரொம்ப அழகா உபசரிக்கிறாங்க, பூஜைகள் பாத பூஜைகள் பண்றாங்க, கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. பார்த்துட்ட உடனே அகஸ்தியருக்கு ரொம்ப மனசு குளிர்ந்து போய், உங்கள் மனசுல என்ன ஆசை இருக்கோ அது நிறைவேறட்டும், உங்களுக்கு புத்திர ஆசை தானே இருக்கு, உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிடுறார். மனசு குளிர்ந்த உடனே ஒரு நல்ல ஆசீர்வச்சனம் வந்துடுச்சு வாயில. இப்போ அந்த கவேர ராஜாக்கு கவலை ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சிவனை நோக்கி பல வருடங்கள் தபஸ் இருந்தார் குழந்தை வேணும்னு. சிவன் பிரத்யட்சமாகி என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பிராப்தம் கிடையாது, அதனால இதை விட்டுட்டு இதுக்காக ட்ரை பண்றதை விட்டு நீ வேற ஏதாவது உருப்படியா வேலை இருந்தா போய் பாருன்னு சொல்லிட்டாரு. உடனே இப்ப அகஸ்தியர் கிட்ட அதை சொல்றாரு, ஈஸ்வரனே என்கிட்ட இப்படி சொல்லிட்டாரே, உங்க வாக்கு பலிக்காம போக கூடாதே, இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன ஆகும்னா, எப்போ சத்தியத்திலேயே நிக்கக்கூடியவங்க ஒரு வாக்கு சொல்றாங்களோ அந்த வாக்கு சத்தியமாயி தீரணும். அது எப்பேற்பட்ட தடங்கல்கள் இருந்தாலும் அதை தாண்டி அது சத்தியமாகும். அதனால என்னுடைய ஆசீர்வாதப்படி உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் போறார். அகஸ்தியர் அனுகிரகத்துல உலகத்துல இருக்கக்கூடிய அழகெல்லாம் சேர்த்து, உலகத்துல இருக்கக்கூடிய அறிவெல்லாம் சேர்ந்து, எல்லா நல்ல குணங்களும் சேர்ந்து எப்படி ஒரு பெண் இருந்தா இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்படுமோ அப்படி ஒரு பெண் குழந்தை அந்த கவேர மன்னருக்கு பிறக்குது. அதனால அவளுக்கு காவிரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கவேர மன்னனுக்கு அவருக்கு பேர் வைக்கல, கவேர மன்னனுக்கு மகள் அதுங்கிறனால காவேரி அப்படின்னு இருக்கு. பெயர் வச்ச பெயர் லோபாமுத்ரா. லோபாமுத்ரான்னு பெயர் வச்சு வளர்க்கிறார். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அகஸ்தியர் இந்த வரத்தை கவேர மன்னனுக்கு கொடுத்தப்பவே ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார். 16 வயது ஆன உடனே இந்த பெண்ணை அது வரைக்கும் நீங்க வளர்த்து 16 வயதுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கன்னிகாதானம் பண்ணிடணும் எனக்கு அப்படின்னு அகஸ்திய முனிவர் சொல்லியிருக்கார். சரின்னாச்சு. எப்படி இருந்தாலும் 16 வயசுல அகஸ்தியருக்கு தான் அந்த பொண்ணுன்னு தெரியும் எல்லாருக்குமே. அவ்வளவு அழகு, அவ்வளவு அறிவு, அவ்வளவு பணிவு, அவ்வளவு குணங்கள், அப்படி இருக்கா லோபாமுத்ரை. அந்த லோபாமுத்ரைய இந்த கவேர மகாராஜா வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கிறப்போ அவளுக்கு 8 வயது ஆகிறப்போ தூர்வாச முனிவர், தூர்வாச முனிவர் நான் சொன்ன அந்த 12 பேர்ல ஒருத்தர். இந்த 12 பேரும் யாரு? தேவியினுடைய தீவிரமான உபாசகர்கள். அந்த 12 பேர்ல தூர்வாச முனிவரும் இருக்கார். தூர்வாச முனிவர் இந்த ராஜாவோட இடத்துக்கு வரார். அப்போ அவங்க சாத்துர்மாசிய விரதம் இருப்பாங்க. 4 மாசம் மழை காலத்துல அந்த விரதம் இருப்பாங்க. அப்போ நடக்க மாட்டாங்க, எங்கேயும் ஊர் ஊரா போயிட்டே இருப்பாங்க. அந்த 4 மாசம் ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க மழை காலத்துல. அந்த சாத்துர்மாசிய விரதம் இருக்கிறதுக்காக நான் உன்னுடைய தேசத்துல தங்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன், எனக்கு நீ ஏற்பாடுகள் பண்ணி கொடு, எனக்கு அந்த சேவைகள் எல்லாம் செய்யறதுக்கு யாரையாவது கரெக்டா வை அப்படி. அவங்களுக்கு சேவைகள்னா எப்படின்னா, அதை கொண்டு வா அப்படின்னு அவங்க வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க, அவங்க திரும்பினா கொண்டு வந்து கொடுக்கணும், மனசறிஞ்சு சேவை செய்யணும். அவருக்கு கோபம் வந்துடும், அவர் குரோத பட்டாரகா தூர்வாசர். அதனால இவருக்கு கோபம் வந்தா இவர் சாபம் கொடுத்துருவாரு, யாருமே பயப்படுவாங்களே, யார் போவாங்கன்னு மன்னர் பயப்படுறப்போ லோபாமுத்ரா நான் போய் அவங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரின்னு மன்னர் அனுப்பிட்டார். லோபாமுத்ரை தூர்வாச முனிவருக்கு சேவைகள் செய்யறா. சேவைகள் செஞ்சதுல அவர் மனம் மகிழ்ந்து அவளுடைய 8வது வயசுலேயே அவளுக்கு ஸ்ரீவித்யா உபாசனை கொடுத்துட்டார். துர்வாசர் அம்பாளை எப்படி உபாசனை பண்ணணும், பஞ்சதசி மந்திரம், அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ், எப்படி ஸ்ரீசக்கர பூஜை பண்ணணும், எல்லா விஷயத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுத்து அவள் கூடவே வச்சிருந்து பூஜைகளை எல்லாம் அவள் செய்ய செய்ய திருத்தி ஒரு குருவாக இருந்து என்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் அழகா லோபாமுத்ரைக்கு கொடுத்தாச்சு. லோபாமுத்ரை 8 வயதுல இருந்து 16 வயது வரைக்கும் தீவிரமான அம்பாள் உபாசகையாக இருந்து எல்லாத்திலையும் தேர்ந்து அம்பாளுடைய பரிபூர்ண கட்டாட்சம் பெற்று நிறைய சித்துக்கள் எல்லாம் கைவந்துருச்சு. அந்த அளவுக்கு இங்க இருப்பா அங்கேயும் இருப்பா, அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அவ்வளவு சித்துக்களும் கிடைச்சு அவள் தானே ஒரு அம்பிகையாக மாறக்கூடிய நிலை வந்துருச்சு. அந்த அம்பிகையாக மாறின அந்த தெய்வம் தான் இன்னைக்கு தமிழகத்துல நிறைய இடங்கள்ல காவேரியோட சம்பந்தம் இருக்கக்கூடிய பெயர்கள்ல இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் எல்லாம் அந்த லோபாமுத்ரையினுடைய அம்சமாகத்தான் இங்க வழிபடுறோம். பொன்னி அம்மன் அப்படின்னு சொல்லுவோம். பொன்னினா காவேரி,
காவேரி அம்மனே உண்டு. இது மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் அந்த லோபாமுத்ரையினுடைய அம்சம். லோபாமுத்ரை தானே அம்பாளாக மாறினவள். இப்போ நான் இவர் யாரு, அவங்க யாரு, 2 பேரும் தெரிஞ்சிருச்சு. இப்ப ஹயக்ரீவர் யாரு? ஹயக்ரீவர் யாருன்னு சொன்னா திரிஷதி விளக்கமே சொல்ல டைம் இருக்காது போல, பாப்போம். ஹயக்ரீவர் யாரு அப்படின்னா, இப்போ நமக்கு லலிதை யாருன்னு தெரியும். லலிதை பரம்பொருள். அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடியவள் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் செய்தல்ங்கிற அந்த பஞ்ச கிருத்தியங்களும் பண்றதுக்கு தனக்கு கீழே நிறைய மூர்த்தங்களை உருவாக்கி அவங்க மூலமாக இந்த காரியங்களை எல்லாம் செய்துட்டு வரா. அவங்க மூலமாக செய்யறது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான சக்தியாக பராசக்தி தான் உள்ள இருப்பா. அவங்க வேலை மட்டும் அவங்களுடைய வேலையை மட்டும் செய்வாங்க. அவங்களுக்கு சக்தி யார் கொடுப்பா? பராசக்தி தான் கொடுப்பா. இப்படித்தான் வேலைகள் நடந்துட்டு இருக்கும். இப்போ நாம இருக்கோம். நமக்கு இப்ப நான் இன்னைக்கு வந்து திரிஷதியை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசிட்டேன் அப்படின்னா உடனே நான் வந்து நானே பேசிட்டேன், எனக்கெல்லாம் திரிஷதி பத்தி எல்லாம் எல்லாமே தெரியும், அப்படியே நான் தான் அதுலயே கிங், அப்படியெல்லாம் நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இதோட அனுகிரகம் ஸ்டாப் ஆயிடும். நாளைக்கு திரும்ப பேசுறதுக்கு விஷயமே கொடுக்க மாட்டா. அப்ப என்ன பண்ணணும்? நாம என்ன காரியம் சாதிச்சாலும் என்னால இல்லை, அவள் கொடுத்தா, அவளுடைய வாக்க அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். அவள் கொடுத்ததே இங்க கொடுக்குறேன் அப்படிங்கிற பணிவு இருந்தா உடனே முடிச்சுட்டு போய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவளை நமஸ்காரம் பண்ணி, அம்மா நல்ல விதமா இதை பேசணும் அப்படின்னு கேட்டு வந்த மாதிரி முடிச்ச உடனே போய் அம்மா ஏதோ நல்ல விதமாக முடிஞ்சது அப்படின்னு அவள்கிட்ட ஒரு தேங்க் பண்ணிட்டு இப்படி நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னா ஸ்மூத்தா போகும். சில நேரங்கள்ல அவளால படைக்கப்பட்ட அவளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு கூட பராசக்தி தான் தன்னை இயக்கிறா அப்படிங்கிறது மறந்து போயிடும். மறந்து போற சமயங்கள்ல அவங்க ஆணவம் வந்து நானாதான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவா தேவி வந்து. இது வந்து பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். இதுல பிரம்மாவுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி படைத்தல் தொழிலை சரஸ்வதிங்கிறது தேவியினுடைய அம்சம். சரஸ்வதிங்கிற சக்தியாக உள்ளுக்குள்ள இவள் இருக்கிறதுனால தான் அவரால படைத்தல் தொழில் செய்ய முடியுது. ஆனா அவர் நினைச்சுக்கிட்டாரு நாம தான் எல்லாத்தையுமே நாம தான் உருவாக்குறோம். அவர் ஸ்ரீமகாவிஷ்ணுவை கூப்பிட்டு என்ன சொல்றதுன்னா, நான் படைக்காட்டி நீ என்னத்தை காப்பாத்துவ? ருத்ரனை கூப்பிட்டு நானே படைக்காட்டி நீ எதை அழிக்க போற? நான் இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். அப்போ அவருக்கு படைப்பு தொழில் எப்படி பண்ணணும்னு மறந்து போச்சு. மறந்து போன உடனே இப்ப வந்து அம்பாள் கிட்ட விடுறாரு, அப்பா நான் செஞ்சது தப்பு, என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ காஞ்சிபுரத்துக்கு போய் கம்பா நதிக்கரையில உட்கார்ந்து என்னை நோக்கி நீ அஸ்வமேத யாகம் பண்ணு. எத்தனை நாள் பண்ணணும்? 1 நாள் 2 நாள் கிடையாது, 1000 மகா யுகங்கள் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆணையாகுது அம்பாள் கிட்ட. அது வரைக்கும் படைத்தல் தொழிலை அம்பாள் தானே எடுத்து பண்ணிட்டு இருந்தா. பிரம்மா காஞ்சிபுரத்துக்கு போய் கம்பா நதி கரையில உட்கார்ந்து அவர் 1000 மகா யுகங்கள் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த யாகங்கள் பண்ணாலே ஒரு பிரச்சனை என்னன்னா அசுரர்கள் வந்து அதுல தண்ணி ஊத்திட்டு போவாங்க. அதை கலைக்கிறதுக்குன்னே அசுரர்கள் வருவாங்க. இந்த அசுரர்கள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு யார் வேணும்? ஸ்ரீமகாவிஷ்ணு தான் காப்பாத்தணும் எல்லாரையும். அதனால பிரம்மா என்ன பண்றாரு, விஷ்ணுவை கூப்பிட்டு நீ கொஞ்சம் என்னுடைய யாகத்தை காப்பாத்துறியா நான் முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு கேட்கிறார். சரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு ஸ்ரீமகாவிஷ்ணு அதை காப்பாத்துறதுக்காக நிக்கிறார். 1000 மகாயுகங்கள் போயிடுச்சு. அவருக்கு சக்தி திரும்ப கிடைச்சிருச்சு. பிரம்மா கிளம்பி போயிட்டார். இங்க காவல் காத்தாருல அவர் நினைச்சுக்கிட்டார், அப்பா 1000 வருஷம் 1000 மகாயுகங்கள் நான் இங்க நின்னு மட்டும் காப்பாத்தலைன்னா இந்த யாகம் எப்படி நடந்திருக்கும், இவருக்கு எப்படி திரும்ப சக்தி கிடைச்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையா தன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தவர், அப்பாடா ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம ரொம்ப வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு அந்த அந்த வில்லை அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு தூங்கி போயிட்டார். எவ்வளவு நேரம் தூங்கினார்னா 500 மகாயுகங்கள் தூங்கினார். அப்போ எல்லாரும் ஸ்ரீமகாவிஷ்ணு தூங்கிட்டா யார் காப்பாத்துறது? இதெல்லாம் யாராலையும் காப்பாற்ற முடியாது, அவர் ஒருத்தரால தான் காப்பாற்ற முடியும். அவர் இல்லையே இப்படி தூங்கிட்டு இருக்காரு, இவர் எப்படி எழுப்புறதுன்னு கரையான்னு ஒரு புழுவை உற்பத்தி பண்ணி அனுப்புறாங்க. கரையான்னு அங்க விட்ட உடனே அது என்ன பண்ணுது, டெம்பரா கட்டியிருப்பாங்கல்ல அந்த நான் இழுத்து இதை வளைச்சு, இது பெரிய இந்த வில்லை வளைச்சு அப்படி நல்லா டெம்பரா கட்டியிருப்பாங்க. அந்த டெம்பரா கட்டி இருக்கிறத கட் பண்ணா இந்த வளைஞ்சு இருக்கிறது தெரிக்கும் இப்படி மேல. அந்த வில் தெரிச்சதுல ஸ்ரீமகாவிஷ்ணுவினுடைய தலை துண்டுபட்டு போயிடுச்சு. தலை இல்லாமல் கிடக்கார்.
இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. பயந்து போய் அம்பாள் கிட்ட போய், நாங்க ஏதோ பண்ண போக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உடனே, நீங்க பண்ணதுனால இப்படி ஆகல, அவருடைய ஆணவத்தினால, உள்ள இருந்து சக்தி இயக்குறா அப்படிங்கிறது தெரியாத ஆணவத்தினால இப்படி நடந்தது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னொரு காரணமும், எந்த காரணமும் இல்லாம இங்க எதுவுமே நடக்கிறது இல்ல. ஹயக்ரீவன்னு ஒரு அசுரன் இருக்கான். அவனுக்கு குதிரை முகம். அந்த அசுரன் என்ன மாதிரியே முகம் இருக்கக்கூடிய, என்னை விட பலசாலியாக இருக்கக்கூடிய ஒருத்தனாலதான் எனக்கு மரணம் வரணும்னு வரம் வாங்கி வச்சிருக்கான். அதுக்காக இந்த அஸ்வமேத யாகத்துல யாக பசுவாக இருந்த குதிரையினுடைய தலையை கொண்டு வந்து இவர் தலையில ஒட்ட வைங்க, ஒட்டிக்கும், அவர் அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டா தேவி. உடனே போய் அந்த குதிரை தலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு அழகுல அவ்வளோ அழகு. தனக்கு அவ்வளோ அழகான முகம் போய் இந்த குதிரை முகம் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அம்பாளை உபாசனை பண்ணணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட கேட்கிறார். அம்பாள் தன்னுடைய மகிமைகள், தன்னுடைய மந்திரங்கள், இந்த மந்திரத்தை மத்தவங்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணணுங்கிற முறைகள், இதை எல்லாத்தையும் சொல்லி காமகோட்டி பீட்டத்தில் காஞ்சிபுரத்துல போய் சௌபாகிய சிந்தாமணிங்கிற அந்த அது ஒரு நோட், அது ஒரு ரெக்கனர் மாதிரி, ரெடி ரெக்கனர் மாதிரி, அதுல பார்த்துதான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் மாதிரி. அந்த சௌபாகிய சிந்தாமணியை வச்சு நீ அதன்படி எனக்கு பூஜையை தினம் பண்ணி பண்ணி 5000 மகா யுகங்கள் அங்க இரு, உனக்கு இந்த குதிரை முகம் போகும் அப்படின்னு அம்பாள் சொல்றாங்க. காமகோட்டி பீட்டத்துல ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்க இருந்து 500 மகா யுகங்கள் இது வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 500 மகாயுகங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் ஏன் வெயிட் பண்றாருன்னா, உபதேசிக்கக்கூடிய முறைகளை எல்லாம் அம்பாள் சொல்லி கொடுத்திருக்கா. சரியான ஒரு பாத்திரம் கிடைச்சு அவருக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு அதை முடிஞ்சுதா, இங்க விட்டுட்டு நம்ம அகஸ்தியர் கிட்ட வருவோம். அகஸ்தியரும் லோபாமுத்ரையும் ஒன்னா இருக்கிறப்போ தேவர்கள் இருக்காங்க இல்லையா, தேவர்கள் அகஸ்தியர்கிட்ட சொல்றாங்க, நீ என்னமோ லோபாமுத்ரை உன் கூடவே இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா ஸ்ரீ மகாவிஷ்ணு காஞ்சிபுரத்துல தினமும் ஸ்ரீசக்கர பூஜை பண்றாரு. ஸ்ரீசக்கர பூஜை பண்ண உடனே சுவாசினி பூஜை பண்ணுவார், சுமங்கலி பூஜை. ஸ்ரீசக்கர பூஜை முடிச்ச உடனே ஒரு பலகை எடுத்து போட்டா, உன்னுடைய மனைவிதான் அங்க முதல்ல போய் உட்கார்றா, உன்னுடைய மனைவி லோபாமுத்ரைக்கு தான் அவர் தினம் சுவாசினி பூஜை, அவளையே அம்பாளா நினைச்சு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி பூஜைகள் எல்லாம் பண்ணி அவளுக்கு தாம்பூலம் கொடுக்கிறார். தினம் அவருடைய பூஜை முடியவும் உன் பொண்டாட்டி அங்க போகவும் சரியா இருக்கு அப்படின்னு தேவர்கள் அகஸ்தியர்கிட்ட சொல்றாங்க. அகஸ்தியர் நேரா லோபாமுத்ரை கிட்ட கேட்கிறார், உண்மையா இது, நீ தினமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய பூஜைக்கு போய் தாம்பூலம் வாங்கிட்டு வரையா, உன்னை வச்சுதான் அவரை உன்னையே தேவியா நினைச்சுதான் சுவாசினி பூஜை பண்றாரா அப்படின்னு கேட்கிறார். லோபாமுத்ரை அம்மா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அது, நீ இங்கதான் இருக்கியே, நீ போய் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்கு 8 வயசுலயே சர்யானந்தநாதா அப்படிங்கிற குரு மூலமாக எனக்கு இது சர்யானந்தநாதர் யாருன்னா தூர்வாச முனிவர். அவருக்கு ஸ்ரீவித்யா பேர் சர்யானந்தநாதர். அந்த முனிவர் மூலமாக எனக்கு ஸ்ரீவித்யா உபதேசம் ஆயிடுச்சு. அதனால நான் அம்பாளாகவே மாறிட்டேன். அதனால என்னால இங்கேயும் இருக்க முடியும், அங்கேயும் இருக்க முடியும். சிறந்த அம்பாள் உபாசகர்களை தான் அவரு சுவாசினி பூஜைக்கு உட்கார வைப்பார். அதனால நான் இங்க இருந்தாலும் தினம் அங்க போய் நான் அதை வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றா. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போய், அப்பனா நீ எனக்கும் ஸ்ரீவித்யா மந்திரத்தை தரையா அப்படின்னு கேட்கிறார். அப்போ லோபாமுத்ரா சொல்றாங்க, உங்களுக்காகத்தான், நீங்க இப்படி உங்க வாயால கேட்கணுங்கிறதுக்காகத்தான் தேவர்கள் உங்ககிட்ட சொன்னது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே. அதனால நீங்க நேரா உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற ஹயக்ரீவர் கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு லோபாமுத்ரா சொல்லிட்டாங்க. இவங்க குடி மாத்திக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டாங்க. 2 பேரும் போயிட்டாங்க. இவளை வீட்டுல விட்டுட்டு இவர் காலையில போவார். அங்க பெரிய பூஜை நடக்கும், ஸ்ரீசக்கர பூஜை. நம்ம சும்மா ஸ்ரீசக்கர பூஜை பண்ணாலே அவ்வளவு பேர் பார்ப்பாங்க. சாட்சாத் அந்த நாராயணனே பண்றார். அப்ப அவ்வளோ ஆடியன்ஸ் அங்க நின்று எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஜெயகோஷம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு நடுவுல இவர் போய் நின்னா இவரை பார்க்க கூட இல்லை. இவரும் போய் முன்னாடி போய் நின்னு பேசல. அவர் நின்னு பாக்குறாரு, தினம் பூஜையை பாக்குறார். பூஜை முடிஞ்ச உடனே ஒரு பலகை எடுத்து போடுறார். போட்ட உடனே லோபாமுத்ரை அங்க உட்கார்றா. உட்கார்ந்த உடனே இவர் தாம்பூலங்கள் எல்லாம் கொடுத்து பாத பூஜை எல்லாம் பண்ணி சுவாசினி பூஜை பண்ணி அம்பாளாவே நினைச்சு பிரதட்சிணம் நமஸ்காரம் பண்றார் லோபாமுத்ரைக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு. அப்புறம் லோபாமுத்ரை எழுந்து போயிடுறா. அதுக்கப்புறம் குலாமிருத்தம்னு சொல்லுவாங்க, ஒரு தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தை முதல்ல அம்பாளா இருக்கக்கூடிய லோபாமுத்ரைக்கு கொடுக்கிறார். அவள் குடிச்சிட்டு அந்த சேஷத்தை கொடுத்தா அதை தானும் குடிச்சிட்டு மிச்சம் எல்லாருக்கும் பிரசாதமாக அந்த
குலாமிருத்தத்தை கொடுக்கிறார். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு எல்லாரும் கலைஞ்சு போறாங்க. இவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல சாதாரணமா சமைச்சு வச்சுட்டு எல்லாருக்கும் சக்தியை பராசக்தியை பத்தின கதைகள் எல்லாம் ஒரு 10 பேரை கூட்டி கதை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா வீட்டுல லோபாமுத்ரா. இது இப்படியே நடக்குது. தினம் இவர் போறதும் வரதுமா இருக்காரு. ஒரு நாள் லோபாமுத்ரை கிட்ட வந்து கேக்குறார், நான் உன்னை அங்க பார்த்தேன், தினம் அங்க வர அப்படின்னு. நான் வர்றது இருக்கட்டும், நீங்க என்ன வேலையா வந்தீங்களோ அவர்கிட்ட போய் பேசுனீங்களா ஹயக்ரீவர் கிட்ட அப்படின்னு கேக்குறா. இல்ல, அவர் என்னை பார்க்கவே இல்லை, நீங்க நேரா போய் இது மாதிரி லோபாமுத்ரையினுடைய கணவன் நானு, ஸ்ரீவித்யா உபதேசம் வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு போய் பேசுங்க, பேசினாதான் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அதனால அன்னைக்கு நின்னு, அன்னைக்கு வந்து மறுநாள் பௌர்ணமி, சதுர்தசி திதி, அன்னைக்கு போய் பேசுறார் ஹயக்ரீவர் கிட்ட. உடனே ஹயக்ரீவர், நல்லது, நல்ல நாள்ல தான் வந்திருக்க, உனக்காகத்தான் நான் இத்தனை வருஷமா இங்க காத்துட்டு இருக்கேன், நாளைக்கு நல்ல நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கு உனக்கு அந்த உபதேசத்தை நான் கொடுக்குறேன், நீ இப்ப இருந்தே நல்ல விரதத்தோட அனுஷ்டானத்தோட நாளை காலையில வான்னு சொல்லி அனுப்பிடுறார். வந்து லோபாமுத்ரை கிட்ட சொல்றார். ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேருக்கும். மறுநாள் காலையில அகஸ்தியர் போறார். அகஸ்தியருக்கு பஞ்சதசி உபதேசம் நடக்குது. இது வரைக்கும் தான் நாராயணர் பண்ணது. பஞ்சதசி உபதேசம் இவரை எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தார்? உபதேசிக்கக்கூடிய முறைகளையும் பஞ்சதசி மந்திரத்தையும் அம்பாள் ஹயக்ரீவர் கிட்ட கொடுத்து, நீ இதை அடுத்து கொடுத்துட்டு உனக்கு இந்த இந்த முகம் போயிடும், குதிரை முகம்னு சொல்லியிருக்கா. அதனால இவர் இப்ப அகஸ்தியருக்கு கொடுத்துட்டார். இப்ப அகஸ்தியர் லலிதைன்னா யாரு, இந்த மந்திரம் எங்க இருக்கு, இதெல்லாம் என்ன, யாரு லலிதாவாக ஆவிர்வாவம் பண்ணாங்க, அந்த பராசக்தி பத்தின விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அகஸ்தியர் கேட்கிறார். இப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணு அவருடைய லோகத்துக்கு போற டைம் ஆயிடுச்சு. அதனால அவர் தன்னை போலவே முகமும் உடம்பும் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர்னு ஒரு முனிவரை அங்க வர வைக்கிறார். அந்த முனிவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நின்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ரெண்டு ஹயக்ரீவர்களை பார்த்தோம் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு ஹயக்ரீவர்கள் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணு, இனிமே உனக்கு லலிதோபாகியானத்தை பத்தின கதைகள், அந்த விஷயங்கள், ஸ்தோத்திரங்கள், அதையெல்லாம் இந்த ஹயக்ரீவ முனிவர் சொல்லுவார். நான் வந்து வைகுண்டத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவர் வைகுண்டத்துக்கு கிளம்பிட்டார். அவருக்கு அழகான அந்த பழைய முகம் திரும்ப வந்துடுச்சு. அவர் வைகுண்டத்துக்கு போயிட்டார். இதுக்கப்புறம் நாம ஹயக்ரீவர்னு சொல்றதெல்லாம் ஹயக்ரீவ முனிவர். ஹயக்ரீவர்ங்கிற பெயர்ல ஒரு ராட்சசன், ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஒரு முனிவர், 3 பேரும் இருந்திருக்காங்க. சோ இங்க ஹயக்ரீவர் அவர் கிளம்பி போன உடனே ஹயக்ரீவ முனிவர் இருக்காரு இல்லையா, அவர் தான் அகஸ்தியருக்கு இந்த லலிதையினுடைய கதைகளை எல்லாம் சொல்லிட்டு வர்றார். லலிதையினுடைய கதைகள் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால நானு அதுல ரொம்ப போகல. ஏன்னா இப்ப திதி தேவதைகளை பத்தி சொல்லணும், அதனால அதுல ரொம்ப போனா லலிதோபாக்கியானம் பெருசா இருக்கும். ஒரு சிம்பிளா சொல்றேன். பண்டாசுரன் ஒரு அசுரன் இருந்தான், அவனை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ தேவர்கள் சம்பு கிட்ட கேட்டாங்க, மகா சம்பு நீங்க ஒரு யாகம் பண்ணுங்க, அதுல இருந்து ஒரு சக்தி தோன்றுவாள் அப்படின்னு சொல்றாங்க. தேவர்கள் யாகம் பண்றாங்க, அதுல இருந்து ஒரு ஆவிர்வாவமாகிறாள், அவளுக்கு லலிதை அப்படின்னு பேரு. அதுல இருந்து ஆவிர்வாவமாகக்கூடிய அந்த லலிதா தேவி பண்டாசுரனை வதம் பண்ணி அவள் கொல்றா. இந்த சமயத்துல சுப்பிரமணிய ஜனனத்துக்காக ஈஸ்வரனுடைய தபஸை கலைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரன் மன்மதனை கொளுத்திடுறார் தன்னுடைய நெற்றிக்கண் திறந்து. வேகமா சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம திதிக்கு போகணும், திதி நித்யா தேவதைகளுக்கு போகணும். சோ இப்போ அந்த சாம்பல் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு, அந்த சாம்பல்ல இருந்து ஒரு உருவம் பண்றாங்க. அந்த உருவம் தான் பண்டாசுரனாக இருக்கு. சோ இந்த பண்டாசுரனை அழிக்கணும், தேவி ஆவிர்வாவம் பண்ணி பண்டாசுரனை அழிக்கிறார். இதுதான் லலிதோபாக்கியானத்துல வரக்கூடிய கதைகள். இந்த பண்டாசுரன் என்ன பண்ணா, இந்த தேவிகள் என்ன பண்ணா, இதெல்லாம். இதுல இப்ப நீங்க ஸ்ரீசக்கரத்தினுடைய அமைப்பை பாத்தீங்கன்னா, ஸ்ரீசக்கரத்தின் நடுவுல பிந்துன்னு சொல்லுவோம், ஒரு புள்ளி, அந்த இடத்துல இருக்கிறது தேவி லலிதை காமேஸ்வரி. அவளை பக்கத்துல, அவளை அடுத்ததே ஒரு முக்கோணம் இருக்கும். அந்த முக்கோணம் அந்த 3 பகுதிகளிலையும் ஒவ்வொன்றிலையும் 5 பேராக ஒரு 15 பேர் தெய்வங்கள் உட்கார்ந்திருக்காங்க. அந்த 15 பேருக்கு தான் திதி நித்யா தேவதைகள் அப்படின்னு பேரு. அந்த 15 தேவதைகளை தேவி தான் உருவாக்குறா. தேவி உருவாக்கி அவங்கள திதி நித்யா தேவதைகளாக இருக்கும்படியாக செய்யறா. காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டான அவங்க 15 பேர், சித்ரா வரைக்கும். நடுவுல இருக்கக்கூடிய இவள் மகாநித்யா, ஷோடசி, 16வது கலை. 15 பேர், இவங்க 3 பேரு, இந்த 3 பக்கம் இருக்கிறவங்க 15 பேரு, நடுவுல இருக்கிறவள் 16வது கலை. இது 15க்கு அப்பாற்பட்ட ஒரு கலை, அவள் ஷோடசியாக இருக்கா. இதுதான்.
இப்போ இப்ப நமக்கு யார் கொடுத்தது இந்த ஸ்தோத்திரத்தை? ஹயக்ரீவ முனிவர் லலிதையினுடைய கதைகளை எல்லாம் அகஸ்தியருக்கு சொல்லிட்டே வந்து அதுல லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பண்ணிடுறார். பண்டாசுரவதம் அதுல வர்றது லலிதா சகஸ்ரநாமத்தை ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு அதனுடைய பலன்கள், அதனுடைய பவர் என்ன எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சரி நீ போய் உபாசனை பண்ணுன்னு சொல்லிட்டார். அகஸ்தியர் அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு லலிதா சகஸ்ரநாமத்தை தீவிரமான உபாசனை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு பஞ்சதசி சாட்சாத் நாராயணனே கொடுத்திருக்கார். பஞ்சதசி மந்திர ஜபம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம், லலிதா சகஸ்ரநாம தியானம் அப்படின்னு அவருக்கு இப்படியே ஒரு நிறைய வருஷங்கள் போகுது. விடவே இல்லை அவர் அதை. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு அதிருப்தி, ஒரு நிறைவு இல்லாத மாதிரி, இன்னும் ஏதோ ஒண்ணு இருக்கு அவளை பத்தி, அது தெரிஞ்சுக்காம இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம். சரி நம்ம குரு கிட்டேயே கேட்போன்னு திரும்பவும் ஹயக்ரீவ முனிவர் கிட்ட வந்து கேட்கிறார். எனக்கு என்னமோ இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, திருப்தியாக இல்ல, அதனால ஏதாவது நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு சொல்லுங்களேன். எனக்கு ஏதோ அவளை பத்தி ஏதோ விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் கம்ப்ளீட்டா தெரியல அப்படிங்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு கெஞ்சுறார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிடுறார். காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சுறார். ஹயக்ரீவ முனிவருடைய காலை பிடிச்சிட்டு அகஸ்தியர் எத்தனை வருஷம் கெஞ்சுறாருன்னா 3 வருஷம் கெஞ்சுறார். 3 வருஷமும் 3 வருஷம்னா 3 வருஷம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. தேவலோகத்துல 3 வருஷம் ஜாஸ்தி இல்லையா நம்மளை விட. கெஞ்சிக்கிட்டே இருக்கார். கெஞ்ச 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 என்னடா இவர் இப்படி கெஞ்சுறாருன்னு அவருக்கே நான் அம்பாள் கிட்டேயே நம்ம கேட்போம் அப்படின்னு அம்பாளை தியானம் பண்ணி என்ன இது அப்படின்னு கேட்கிறார். அவர் வந்து அவருக்கு திரிசதி கொடுக்கறதுக்கு நேரம் வந்துடுச்சு, பக்குவமும் வந்துடுச்சு, அவருக்கு திரிசதியை கொடுத்துடு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த முனிவர் ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு திரிசதி ஸ்தோத்திரத்தையும் அந்த நாமங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்றார். அதை விளக்குறார். அதை விளக்கி அந்த திதி நித்யா தேவதைகளை பத்தி, அந்த திதி தேவதைகளுக்கு எப்படி பூஜை பண்ணணும், அவங்களை எப்படி தியானம் பண்ணணும், அவங்களுடைய மந்திரங்கள் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். திரிசதினா ஸ்தோத்திரம் மட்டும் கிடையாது, இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு விஷயத்தையும் விளக்குறார். அந்த விஷயத்தை எல்லாம் அகஸ்தியர் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திதி நித்யா தேவதைகளுக்கு பூஜைகளை இவர் சேர்த்து பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி கிடைச்சு. அதனாலதான் திரிசதினா அப்படியே சும்மா தூக்கி கொடுத்துடலாமான்னா அதுல அவ்வளவு டெப்தா இருக்கே. அவரு ஆனானப்பட்ட அகஸ்தியருக்கே என்ன கிடைச்சது? 3 வருஷம் குருவின் கால்களை பிடிச்சு கெஞ்சி அதுக்கப்புறம் தான் அது கிடைச்சது. அப்போ இது எவ்வளவு வேல்யூவானது நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். சரி, அதனாலதான் அவ்வளவு ரொம்ப நீடு இருந்து, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து, அம்பாள் மேல மாறாத பக்தி இருக்கிறவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது. மரியாதை இருக்கு இல்லையா, அந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டான மரியாதைங்கிறது யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. இதை வாங்கிக்கிட்டு அலட்சியம் பண்றவங்களுக்கு இதை கொடுக்க கூடாது அப்படின்னு. அதுல இப்ப நீங்க தேவியினுடைய சப்தசதி எல்லாம் பாத்தீங்கன்னா அலட்சியம் பண்றவங்களுக்கு கொடுத்தா கொடுத்தவங்களுக்கு பாப்பம் சேரும். யாரும் அலட்சியம் பண்ணாம செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, நாம அப்படி அஷ்யூர் பண்ண முடியுமா எல்லாரும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. தேவி சப்தசதி நம்ம சொல்றோம் இல்லையா, தேவி சப்தசதி எல்லாம் அலட்சியம் பண்றவங்களுக்கு கொடுத்தா கொடுத்தவங்களுக்கு பாவம் சேரும். அது மாதிரி இந்த திரிசதி அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அது அவ்வளோ ரகசியமான மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சரி, இப்போ திதி நித்யா தேவதைகள் கிட்ட வரும். 4 நிமிஷம் தான் இருக்கு. சார் இருக்கீங்களா? கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? அகிலா இருக்கீங்களா? ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ். கேட்கல. ஓகே, தேங்க்ஸ். இப்போ நம்மளுடைய விஷயத்துல இருந்து வந்தாதான் நமக்கு புரியும். நாமெல்லாம் யாரு அப்படின்னா ஒரு பெரிய கான்சியஸ்னஸ் இருக்கு, ஒரு பெரிய அறிவு, ஒரு பெரிய நிலை, ஒரு பெரிய ஜோதி ஒண்ணு இருக்கு. அதை நம்ம சிவம்னு சொல்றோம். அந்த ஜோதியில இருந்து அவர் என்ன பண்றாருன்னா குட்டி குட்டியா நிறைய விளக்குகளை ஏற்றி அனுப்புறார். அதுதான் நாமெல்லாம். கோடிக்கணக்கான உயிர்களை உண்டாக்குறார். அந்த உயிர்கள்லாம் எங்க இருந்து வந்தது? அந்த ஜோதியில இருந்து வந்தது. அந்த ஜோதியில இருந்து வந்ததுனால இப்ப ஒரு பெரிய விளக்குல இருந்து ஒரு சின்ன விளக்கு ஏத்தணும்னா அந்த நெருப்பு நல்லா சுடும், இந்த நெருப்பு கொஞ்சம் கம்மியா சுடும்னு இருக்குமா?
நெருப்பு எல்லாம் ஒண்ணுதான். அது மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவனும் அங்க பெருசா இருக்கக்கூடிய சிவனும் ஒண்ணுதான். அப்படி நிறைய சிவங்களை உற்பத்தி பண்றார். எல்லாம் ஆடு மாடு செடி கொடி மனிதர்கள் எல்லாம் சிவம் தான். அப்படி உற்பத்தி பண்ணி எதுக்குன்னா ஒரு விளையாட்டு அவங்களுக்கு இது. இப்படி உற்பத்தி பண்ணி போட்ட இந்த ஜென்மங்கள் நாமெல்லாம் இருக்கோமே, நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்மள தேவி என்ன பண்ணுவா, தேவி நம்மளுடைய மனசா இருந்து நம்மளை நடத்துவா. இந்த ஜீவன்கள் இருக்குல்லையா, அந்த ஜீவனுக்கு ஒரு மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசுதான் தேவி. அந்த தேவி என்ன பண்ணுவா, நமக்கு மேல கம்ப்ளீட்டா ஒரு மாயையை போத்திடுவா. இப்ப நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளுடைய ஜீவன் அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கு. அந்த விளக்கு எங்க இருந்து ஏத்தியிருக்கோம், அந்த பரம்பொருளான பெரிய விளக்குல இருந்து ஒரு சின்ன விளக்கு ஏத்தியிருக்கோம். இந்த சின்ன விளக்கு அந்த பெரிய விளக்க அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அவ்வளவுதான். ஆனா அந்த பெரிய விளக்கு இருக்கு, நம்ம அது கூட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஜீவனுக்கு. ஆனா அதை மறக்கணுங்கிறதுக்காக தேவி இந்த விளக்கு மாயையினால மூடிடுவான். மூடிட்ட உடனே இது நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அது மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கணும். அம்பிகையினுடைய அனுகிரகம் கிடைச்சா அவள் அந்த திரையை விளக்குவா, நாம அந்த ஜோதியோட போய் கலக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வலுப்படும். அப்ப நம்ம அதுக்கு உண்டான வழிகளை தெரிஞ்சுக்கிட்டு நாம அதுல போய் சேருவோம். இதுக்கு நடுவுல என்ன நடக்கிறது, வரிசையா பிறந்தோம், ஒவ்வொருத்தங்களுக்கா அனுகிரகம் கிடைச்சு திருப்பி போய் அதுல சேரணும். நடுவுல என்ன பண்றது, எல்லாம் குழந்தையா பிறக்கிறோம், வளரணும், வயசாகணும், நமக்கு அது தோணணும், அப்புறம் திரும்ப போய் எங்கேயாவது சேரணும், கத்துக்கணும், அப்புறம் உபாசனை பண்ணணும், அதுக்குள்ள வயசாகணும். அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஆயுட்காலம். ஒரு டைம் லிமிட் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும்னாலே என்ன வேணும், முதல்ல காலத்தை கிரியேட் பண்ணணும், டைம் கிரியேட் பண்ணணும். டைம் கிரியேட் பண்ணாதான் நான் வளர்வேன், வளர்ந்து என் காதுல விஷயம் வரும், நான் எங்கேயாவது போய் திரிவேன், யாராவது எனக்கு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நான் சொல்லுவேன், இப்படி இங்க எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறது காலத்துல நடக்கணும். இவங்க எல்லாம் இப்படியே இருந்துடக்கூடாது. ஒரு பர்டிகுலர் டைம் வந்தோடனே இவங்களெல்லாம் திருப்பி இறந்து போய் திருப்பி வேற இடத்துல போய் பிறக்கணும். இது மாதிரி ஒரு ஏற்பாடு காலத்தை கிரியேட் பண்றா. அப்படி காலத்தை கிரியேட் பண்ணி இங்க சூரியன் சிவன் அப்படின்னும் அம்பாள் சந்திரன் அப்படின்னும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப இருந்து உங்களுக்கு மனசுல இந்த திதி நித்யா தேவதைகளை படிச்சு முடிக்கிற வரைக்கும் சூரியன் தான் சிவன், சந்திரன் தான் அம்பாள். இப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்கு. இங்க இருந்து அம்பாள் என்ன பண்றா, அம்பாள் தான் நம்மளுடைய மனசு இல்லையா. அம்பாள் என்ன பண்றா, இங்க பிறந்து இருக்கக்கூடிய எல்லாரு கூடயும் மனசா இருக்கா அல்ல, அவ என் மனசும் அவள் தான், உங்க மனசும் அவள் தான். சோ இந்த மனசா இருக்கக்கூடிய அம்பாள் என்ன பண்றா, இங்கேயே இருந்தா சரி வராது, இந்த குழந்தைங்களுக்கு இந்த சிவத்தோட போய் சேரணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும்னா இவங்களை இங்க இருந்து தூரமா அழைச்சிட்டு போய் திரும்ப கூட்டிட்டு வந்து இப்படியே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றா. அதனால சூரியன் கிட்ட இருந்து தான் அம்பாள், சந்திரனான அம்பாள் ஒரு படி இறங்கி வரா. அவள் இறங்கி வர்றப்போ நம்ம எல்லாரையும் அவள் தன்னுடைய மடியில உட்கார வச்சு எடுத்துட்டு போறா. நம்மளையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போவா. அவளுடைய மடியிலேயே நாம அடுத்த இடத்துக்கு வரோம். சூரியன்ல இருந்து அடுத்த டிஸ்டன்ஸ். இங்க சூரியன் இருக்கு, இங்க இங்க நம்மளுடைய டெஸ்டினேஷன் இருக்கு. நம்மளை பத்தி நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவத்தோட கலக்கிற டெஸ்டினேஷன் இங்க இருக்கு. சோ இங்க இருந்து ஒவ்வொரு படியாக அழைச்சிட்டு போகணும். அது யார் அழைச்சிட்டு போறா, அம்பாள் தன் மடியில உட்கார வச்சு நம்மளை அழைச்சிட்டு போறா. அவள் முதல் அடி எடுத்து வச்சு நின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜா நின்னு போவா. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவளுக்கு ஒவ்வொரு பேர். சூரியன்ல இருந்து முதல் அடி எடுத்து வைக்கிறப்போ அவளுக்கு ஒரு பேர். அப்போ அவளுடைய பவர்ஸ் வேற, அவளுக்கு மூடு வேற, அவள் கொடுக்கக்கூடிய அனுகிரகங்கள் வேற, எல்லாமே வேற வேற வேறு வேறு பாக்குறதுக்கு வேற மாதிரி இருப்பா, அனுகிரகங்கள் வேற மாதிரி இருக்கும், குணம் வேற, மூடு வேற, எல்லாமே வேற. அடுத்த செகண்ட் பொசிஷனுக்கு போனா அங்க எல்லாம் திரும்ப மாறும். இது மாதிரி இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போறப்பவும் என்ன பண்றா அப்படின்னா, தனக்குள்ள அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இது சூரியன். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அமாவாசை. இந்த அமாவாசையில இருந்து முதல் ஸ்டெப் வந்து நின்னா அந்த தேவிக்கு காமேஸ்வரி அப்படின்னு பேரு. இந்த காமேஸ்வரி தேவி ஒரே ஒரு கலை அந்த சந்திரன் அந்த சூரியன் கிட்ட இருந்து ஒளிய வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறா. ஒரு கலை மட்டும் வெளிச்சம் தெரியும். அது மாதிரி இருக்கக்கூடியவள் காமேஸ்வரி. இந்த காமேஸ்வரியாக இருக்கிறப்ப அவளுடைய மூடு, அவளுடைய அனுகிரகம், அவளுடைய சக்திகள், அவளுடைய ரூபம், அவளுடைய அலங்காரங்கள், ஆயுதங்கள் எல்லாம் வேற.
அங்க இருந்து நம்மள என்ன பண்ணிருக்கா, சூரியன்ல இருந்து ஒரு நாள் அந்த ஒரு ஸ்டெப்புங்கிறது ஒரு நாள், அப்போ நகர்த்திருக்கா. நாம இப்ப அமாவாசையில இருந்து பிரதமைக்கு வந்திருக்கோம். எப்படி வந்தோம்? அம்பாளுடைய மடியில உட்கார்ந்து வந்தோம். இப்போ இந்த ஸ்டாப்ல, இந்த பிரதமைங்கிற ஸ்டாப்ல அள்ளி அள்ளி அனுகிரகங்களை கொற்றா. எப்படி கொடுப்பா நமக்குன்னா, அந்த திதி பிரதமை திதி வந்தா இங்க பூரா அனுகிரகங்கள் நிறைஞ்சிருக்கும். இப்ப மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொட்டி தீக்குது மழை. நாம எல்லாம் போட்டு மூடி வீட்டுக்குள்ள எல்லாம் ஒரு சின்ன சந்து இல்லாம போட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட நனைய மாட்டோம். வெளியில வந்து நிக்கிறோம், முழுசா நனைவோம். அதே சமயம் பிடிச்சு வச்சுக்க முடியுமா? அப்படியே வழிஞ்சு போயிடுது. பிடிச்சு வச்சுக்கணும்னா நம்ம பாத்திரத்தை நிமித்தி வைக்கணும். அப்படி அனுகிரகம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பிரதமை திதி, அடுத்தது காமேஸ்வரி, அடுத்தது பகமாலினி 2வது இடத்துக்கு நம்ம மடியில உட்கார வச்சு இப்படி ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு நாளா அழைச்சிட்டு போறா. ஒவ்வொரு நாள்லயும் பல பல வித்தைகளை காட்டுறா. நீங்க யோசிச்சு பாருங்க, முதல்ல ஒரு குழந்தைக்கு விவரம் தெரிஞ்ச உடனே அந்த குழந்தையை மடியில உட்கார வச்சு ஒரு டூர் அழைச்சிட்டு போற, ஒரு கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு போற ஒரு அம்மா மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க குழந்தையை நீங்க மடியில உட்கார வச்சு எப்படி அழைச்சிட்டு போய் ஒரு கோவிலுக்கு அழைச்சிட்டு போய், நம்ம இங்க பிள்ளையார் இருக்காரா, இவரைதான் முதல்ல பார்க்கணுமா, அதுக்கப்புறம் இப்படி உள்ள போகணுமா, அந்த கொடி கம்பம் இருக்கா, இங்க நமஸ்காரம் பண்ணணுமா அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போற மாதிரி அந்தந்த இடத்துல அந்தந்த அனுகிரகங்களை வாங்கி கொடுத்து அப்படி பொழிஞ்சு பிரதமை திதி, அங்க இருந்து த்விதியை, அப்புறம் திருத்தியை, அப்புறம் சதுர்த்தி, அப்புறம் பஞ்சமி, அப்புறம் சஷ்டி. ஒவ்வொரு இடத்துலயும் அவளுக்கு வேற வேற பேரு, வேற வேற விதமான அனுகிரகங்கள் இப்படி நம்மளை கூட்டிகிட்டே போய் கடைசியா எங்க போயிடுறா, பூரணமா ஃபுல்லா சூரியனை ரிஃப்ளெக்ட் பண்றா. சூரியனுடைய ஒளியை ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சந்திரனாக நிக்கிறா. அப்ப பௌர்ணமி. அப்ப அவளுடைய பேரு சித்ரா. இப்போ இங்க இருந்து நம்ம இங்கே இருந்துடக்கூடாது. இப்ப நம்ம அப்ப அவளுக்குள்ள என்ன ஆகும், நம்ம இவ்வளவு தூரம் அவளுக்கு அந்த ஈஸ்வரனோட இருக்கணும், ஈஸ்வரனுக்கும் அவளுக்கும் இருக்கிற ரொமான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அங்க போய் சேரணுங்கிறது அவளுக்கு ஒரு தீவிரமான எண்ணம். இப்போ என்ன பண்றா, திரும்ப மடியில உட்கார வச்சு ஒரு ஒரு படியா இப்படி கூட்டிட்டு வரா. இது வந்து இப்படி கூட்டிட்டு வர்றப்போ அவளுக்கு அங்க போயிடணும் போயிடணும் போயிடணும்னு இருக்கும். அங்க போய் ஒன்னா எப்ப போய் சேர போறோம் அப்படின்னு இருக்கும். இங்க போறப்போ அவள் கொடுக்குற அனுகிரகங்கள்லாம் வேற, அங்க இருந்து வர்றப்போ அவள் கொடுக்குற அனுகிரகங்கள்லாம் வேற. சோ இப்படி 15 நாள் இப்படி அழைச்சிட்டு போய் திரும்ப அங்க இருந்து 15 நாள் இப்படி அழைச்சிட்டு வந்து திரும்ப 15 நாள் இப்படி அழைச்சிட்டு போய், இதுதான் அவள் ஒரு தடவை சூரியன் ஈஸ்வரன் கிட்ட இருந்து பிரிஞ்சு பௌர்ணமியாக ஆகி திரும்பவும் ஈஸ்வரனை போய் சேர்ந்தா அப்படின்னா நமக்கு ஒரு மாசம், சாந்திரமானத்துல ஒரு மாசம். இப்படித்தான் நம்மளுடைய நாட்கள் போகுது. நாம எப்படி நாட்களை கடத்துறோம், நேற்றில இருந்து இன்னைக்கு அம்பாள் மடியில உட்கார வச்சு கொண்டு வந்திருக்கா. இன்னைக்கு இவ்வளவு அனுகிரகம், என்ன அனுகிரகம் இருக்கு. நான் வந்து ஜன்னல்லாம் மூடிட்டு கதவெல்லாம் மூடிட்டு உள்ள உட்காந்துட்டு இருந்தா மழை பெய்யறதே எனக்கு தெரியாது. நாமெல்லாம் அப்படிதான் மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மூடிட்டோம். எல்லா பக்கமும் எந்த ஓப்பனும் கிடையாது. எல்லாத்தையும் மூடிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ நமக்கு அனுகிரகம் இருக்குன்னே தெரியல. ஆனா இருக்கா, இன்னைக்கு என்ன திதியோ அந்த திதி தேவதையினுடைய அனுகிரகம் அப்படி பொழிஞ்சு கிடக்கு. நாம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டா வாங்கிக்கலாம். மழை என்ன கொட்டினாலும் பாத்திரத்தை நீங்க கமுத்து வச்சிருந்தா ஒரு துளி சேராது. நிமித்தி வைக்கணும், அந்த முயற்சி கூட நம்ம பண்ணணும் இல்லையா. அப்படி முயற்சி பண்ணா அந்த திதி தேவதைகள் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை அம்பாளே தான் அவங்க. சோ அம்பாள் திதி தேவதையாக இருந்து இன்னைக்கு நான் இதை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றா, அதெல்லாம் நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணணும். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. அதுக்கு என்ன செய்யணும், அந்தந்த திதியில அந்தந்த திதி தேவதைகள் கூட ஒரு கான்டாக்ட்ல அவங்கள பத்தின ஒரு ஸ்லோகம் சொல்றது, அவங்களுடைய மந்திரங்களை சொல்றது, அவங்களோட கனெக்ட் ஆகி அம்மா இன்னைக்கு பகமாலினியா நீ இருக்கியா, நீ இன்னைக்கு இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்களே, இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கா அப்படின்னு கண்ணை மூடி கொஞ்சம் கவனிச்சா போதும், அது தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒவ்வொரு திதி நித்யா தேவதைகளுக்கும் இந்த பஞ்சதசி மந்திரத்துல ஒவ்வொரு அக்ஷரம். காமேஸ்வரி அவளுக்கு 20 நாமங்கள், பகமாலினி 20 நாமங்கள், இது மாதிரி 15 தேவதைகளுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் 20 நாமங்களாக இந்த 15 பஞ்சதசியில இருக்கக்கூடிய 15 அக்ஷரங்களும் 15 திதிநித்யா தேவதைகளாக ஒவ்வொருத்தங்களுக்கும் 20 நாமங்களோட இருக்கக்கூடியது இந்த அழகான லலிதா திரிஷதிங்கிற ஸ்தோத்திரம். இப்போ நாம இந்த இந்த ஃபீலை வந்து நாம எப்பவும் வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு என்ன திதி, அன்னைக்கு சப்தமியா, சப்தமினா யாரு தேவதை, அப்ப அவளோட அம்பாளோட மடியில உட்கார்ந்து நாம இன்னைக்கு இந்த திதி வரைக்கும் வந்திருக்கோம் வாழ்க்கையில. இந்த திதியில அம்பாள் என்னவா இருப்பா, அவ என்ன கொடுப்பா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அன்னைக்கு அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். என்னைக்கு எது நம்ம அது என்னது, என்னைக்கு இப்போ நம்ம கோவில்ல போறோம்னா
சனிக்கிழமை போனா அங்க பெருமாள் கோயில்ல புளியோதரை தருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது இல்ல. அப்ப போனா சனிக்கிழமையில போலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போலாமா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு போறது நாளைக்கு போனோம்னா புளியோதரையாவது சாப்பிடலாம் அப்படி சொல்றோம்ல. அது மாதிரி நமக்கு என்ன அனுகிரகம் வேணுமோ அது எந்த திதி நித்யா தேவதை கொடுக்குறாங்களோ அந்த நாள்ல அவளை வேண்டி அதை வாங்கிக்கிட்டா லைஃப் ஆனந்தமாக இருக்கும். அதுக்கு அம்பாள் உபகாரம் பண்றா நமக்கு. ஒவ்வொரு திதிக்கும் நம்மள மடியில உட்கார வச்சு தினமும் கூட்டிட்டு போறா. இப்படியே போய் வந்து வயசு போய் ஒரு நாள் நம்ம இறந்தும் போயிடுறோம். அது வரைக்குமே நம்ம தெரியலன்னா அது யாரோட தப்பு? அபரிமிதமாக கொட்டுற மழைய கமுத்து வச்சுதான் நான் வச்சிருப்பேன் பாத்திரத்தைன்னு சொன்னா அது நம்மளுடைய தப்பு. பாத்திரத்தை நிமித்தி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அனுகிரகத்தை அவள் பொழிவாள். அப்படித்தான் திதி நித்யா தேவதைகள் அனுகிரகம் பண்றாங்க. சரி, இதுல இன்னொரு சந்தேகம். இப்போ நான் வந்து இன்னைக்கு என்ன திதியோ நான் ஒரு துளி அனுகிரகம் கூட வாங்க மாட்டேன்னு கதவெல்லாம் சாத்தி சீரியஸா உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். மழையே வேணாம் எனக்கு, அந்த அனுகிரகமே வேணான்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப என் லைஃப் எப்படி நடக்குது? நான் பிறந்தது ஒரு திதியில பிறந்திருப்பேனா? வளர்பிறையிலயோ தேய்பிறையிலயோ ஒரு திதியில நான் பிறந்திருப்பேன்ல. நான் பிறந்த திதிக்கு சொந்தமான ஒரு தேவதை இருப்பாள்ல, அவள் என்னைக்கும் என் கூடவே இருந்து என்னை காப்பாத்திக்கிட்டே இருப்பா. அவங்கவுங்க பிறந்தது வளர்பிறையா தேய்பிறையா அதுல இருக்கக்கூடிய திதி என்ன, நாம பிறந்தது என்ன திதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த திதி தேவத்தை அனுகிரகம் டிஃபால்ட்டாவே நமக்கு இருக்கும். அவ அதை கொடுத்துட்டா. நீ கேளு, கேளாம நீ கதவெல்லாம் மூடிட்டு கூட உட்கார்ந்துக்க, நான் உனக்கு அதை கொடுக்குறேன்னு கொடுத்துட்டா. சோ அந்த பிறந்த தேதியினுடைய தாக்கம், அந்த குணங்கள், அந்த தேவதையினுடைய குணங்கள்ல கொஞ்சம் அந்த தாக்கம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். அதனாலதான் சில பேர் வந்து அவளுடைய மூடு மாறிக்கிட்டே இருக்குல்ல. அவள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மூட்ல இருக்கா. அந்த 15 விதமான மூட்ஸ் இருக்கு. எந்த மூட்ல இருக்கிறப்போ நாம பிறந்தோமோ அந்த மூட் நமக்கும் இருக்கும். அதனாலதான் சில பேர் ரொம்ப சாந்தமா, சில பேர் ரொம்ப வேகமா, சில பேர் சீக்கிரம் புரியறது, சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. இது எல்லாமே அந்த திதி நித்யாது அவங்க மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய கிரகங்களினுடைய ஈடுபாடுகள்லாம் இருக்கு. இருந்தாலும் இதை மேக்சிமம் டிசைட் பண்ணக்கூடியது திதி நித்யா தேவதைகள். எந்த திதியில பிறந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ நாம இன்னைக்கு என்ன திதியோ அந்த தேவையினுடைய அனுகிரகத்தை வாங்கல, நம்ம விருப்பம் இல்ல இருந்தாலும் நமக்கு டிஃபால்ட்டா நாம பிறந்த திதியினுடைய தேவதையினுடைய அனுகிரகம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி அந்த திதி நித்யா தேவதைகளுடைய பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நாமங்கள், அந்த 20 நாமங்கள் இந்த திரிசக்தியில வருது இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய முழுக்க எல்லாத்தையும் தினம் சொன்னா நல்லது. அப்படி சொல்ல முடியலன்னா இன்னைக்கு காமேஸ்வரி நித்யானா காமேஸ்வரி நித்யாக்கு உண்டான அந்த 20 நாமங்களையாவது அன்னைக்கு சொன்னா அந்த திதி நித்யா தேவதைகளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுக்காகத்தான் நம்ம திரிசதி ஸ்தோத்திரத்தை படிக்க போறோம். ஸ்தோத்திரம் படிக்கிறப்போ இப்ப காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி இப்படி போறப்போ அந்த திதியில பிறந்தா அந்த தேவதையினுடைய குணங்கள் என்ன, அது யாருக்கு அந்த குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்படியே கூடவே சொல்லிக்கிட்டே வரேன். அப்போ நீங்க என்ன திதியில பிறந்தீங்க, உங்களுடைய திதி தேவதை யாரு, யாரை வழிபடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் அன்னன்னைக்கு என்ன திதியோ அந்த தேவதையையும் வழிபடுங்க. இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ தைரியத்தை கொடுப்பால் வஜ்ரேஸ்வரினா உங்களுக்கு தைரியம் தான் வேணும்னா வஜ்ரேஸ்வரியை வழிபடலாம். சோ 3 விதமாக திதி தேவதைகளை வழிபடலாம். ஒண்ணு, நீங்க பிறந்த திதி தேவதையை எப்பவும் வழிபடுறதன் மூலமா நீங்க அனுகிரகத்தை அவளோட ஜாஸ்தியாக பெறலாம். ரெண்டாவது, இன்னைக்கு என்ன திதியோ, இன்னைக்கு எது அபண்டன்டா இங்க இருக்கோ அதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அன்னன்னைக்கு திதி தேவதைகளை அன்னன்னைக்கு நமஸ்காரம் பண்ணலாம். இன்னொன்னு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எந்த திதி தேவதை கொடுப்பாளோ அவங்களை உபாசனை பண்ணலாம், அவங்களுக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். சோ இந்த 3 விதமாக நீங்க வழிபடுறதுக்கு இந்த லலிதா திரிசதி ஸ்தோத்திரம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த திரிசதியில இருக்கக்கூடிய இதை நீங்க முடிஞ்ச திரும்ப திரும்ப கேளுங்க. உங்களுக்கு அது ஒன் ஃப்ளோல புரிஞ்சுடுமான்னு எனக்கு தெரியல. கேட்டு அதே மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை நாம பாராயணம் பண்ணி கத்துப்போம். நாளையில இருந்து திரிசதி ஸ்தோத்திரம் கிளாஸ் ஆரம்பமாகுது. அதுல நாம இந்த நித்யா தேவதைகள் ஒவ்வொருத்தங்களை பத்தியும் டீட்டெயிலா பார்த்துட்டு வரலாம். ஸ்ரீமாத்ரே நமக. சிவாய. திருச்சிற்றம்பலம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், ஒரு 15 நிமிஷம். தேங்க்ஸ்.